ஓகே, குட் மார்னிங். இன்றைக்கி ஆக்சுவலி யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லோரும் எழுதிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 9:30 to 11:30. ஸோ கம்மிங் அட்டம்ஸில் இந்த மாதிரி ஒரு 5 day will be writing எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் இருக்கணும்னு பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து we are going to see வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு ஏன்ஷியன்ட் இந்தியா ஹிஸ்ட்ரி வந்து 3 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம் ஃபார் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ வாஸ்ட் டாபிக், வெரி வாஸ்ட் டாபிக். கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் தான். ஓகே, அண்ட் கம்பேரிட்டிவ்லி மிடிவல் அண்ட் மாடர்ன் இந்தியாவிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். மிடிவல் இந்தியாவிலேருந்து ஓரளவுக்கு மாடரேட்டான நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. ஓகே, ஸோ அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் த காயின்ஸ். ஓகே, அந்த காயின்ஸ் பற்றினது, இந்த எக்ஸ்கவேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்திங்கன்னா அங்கே இருந்த போர்ட்ஸ், அப்புறம் அங்கே இருந்த ஆர்னமெண்ட்ஸ், இதை பற்றின கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா புத்திசம், ஜெயினிசம். ஓகே, ஸோ இந்த ரிலீஜியஸ் இதில் இருந்து இப்போ இந்தியாவிலேருந்து ஆரிஜினேட் ஆன ஒரு குளோபல் ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்தியாவில் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருந்த ஒரு ரிலீஜியன் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம். இந்த ரெண்டுத்தை பற்றின கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த கம்ப்ளீட் வாஸ்ட் சப்ஜெக்டை ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிக்கணும் அப்படின்னா இட் வில் டேக் ஏன்ஷியன்ட் இந்தியாவை அப்படி ஃபுல்லாக படித்து கரைச்சி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அதில் இருக்க இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அண்டு அந்த நுவான்சஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யூ டு அட்டன் தி எக்ஸாம். ஏன்னா இப்போ நாட் மோர் தென் ஒரு 2 கொஸ்டினுக்கு மேலே கண்டிப்பாக ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து கொஸ்டினே இல்லாத கொஸ்டின் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி கேட்டாங்க அப்படின்னா தே வில் கன்ஃபைன் தெம்செல்ஃப் டு நான் சொன்ன இந்த டாபிக்ஸ். ஓகே, ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது எங்கேருந்து அப்படின்னா புத்திசம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இருந்த இது எல்லாத்தையும் நம்ம லேட்டர் டைமில் படிக்கலாம். ஓகே, ஏன்னா அது வந்து ஒரு ஃபாஸ்ட் டிவிஷன் மாதிரி வச்சு அதுக்கு முன்னாடி புத்திசமுக்கு முன்னாடி இருக்கிற இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு 1/2 hour to 1 hour செஷனில் வச்சு வில் கம்ப்ளீட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும். ஸோ நம்ம இப்போ இந்த ஹிஸ்ட்ரி வந்து வில் ஸ்டார்ட் ஃப்ரம் புத்திசம். ஓகே, ஸோ புத்திசம் அப்படிங்கிறது லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 600 BCலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 minute. ஓகே, ஸோ ஒரு 600 BCலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்படின்னு வைக்கிறோம்னா அதுலேருந்து we are going to study தி கம்ப்ளீட் அந்த ஹிஸ்ட்ரியோடு சேர்த்து புத்திசம் அப்படின்னா அந்த புத்திசம் டைமில் இருந்த கிங்ஸ், அந்த கிங்ஸ் வந்து எப்படி புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வந்து பேட்டர்னைஸ் பண்ணாங்க அண்ட் அதனால அவங்க கன்வர்ஷன், அந்த கிங்டமோட கன்வர்ஷன், ஸோ தி கல்ச்சர் ஆஃப் தி கண்ட்ரி அதுவே எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது அண்ட் த ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த இப்போ இந்த செக்ட். ஓகே, புத்திசம் அப்படிங்கிறது they don't call themselves as religion but as a sect. ஓகே, ஸோ அந்த அதாவது ஒரு காட் அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூ, காடுங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. தி ப்ராப்பர் ஆக்சுவல் புத்திஸ்ட் அந்த புத்தா. 1 minute. அம்மா 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 ஏங்க அப்படி சாவடிக்கிறீங்க? ஏங்க அப்படி சாவடிச்சிட்டு இருக்கிறீங்க? கரெக்டா இப்பதான் விசில் அடிப்பீங்க, இப்பதான் இது அடிப்பீங்கம்மா. இது ஏங்க சாவடிக்கிறீங்க? ஸோ சாரி, ஓகே, ஸோ இந்த புத்திசம் அந்த பேட்டர்னைஸ் பண்ண கிங்ஸ் அதனால் மாறின கல்ச்சர். ஓகே, அண்ட் ஒய் இந்த புத்திசம் அப்படிங்கிறது எதனால இந்த மாதிரி ரிலீஜியன்ஸ்
ஓகே ஆர் செக்ட் வந்து ஃபார்ம் ஆனிச்சு. இதை பற்றி வில் see in our today's class. ஓகே இன்றைக்கி நம்ம புத்திசம் பற்றி கம்ப்ளீட்டாக வில் ஃபினிஷ். ஓகே ஹோப் ஸ்லைடு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுல்ல? தெரியலண்ணா. ஸ்லைட் தெரியலையா? தெரியலண்ணா. தெரியுதா? இப்ப தெரியுதுண்ணா. ஓகே ஸோ புத்திசம் இப்போ 6th century BC. ஓகே இந்த டைமில் நடந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், சோஷியோ ரிலீஜியஸ் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் சம் இந்த மகாஜனபதாஸ். ஓகே அதாவது கிங்டம்ஸ் ஆஃப் தி கேஞ்சட்டிக் பிளெயின். ஓகே அந்த கேஞ்சட்டிக் பிளெயினை சுற்றி இருந்த கிங்டம்ஸ் அவங்கள தான் இந்த மகாஜனபதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அவங்களுக்குள்ள நடந்த வார்ஸ், அப்புறம் அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், அதனால நடந்த ரிஃபார்ம்ஸ் அண்ட் அதனால நடந்த ரைஸ் ஆஃப் நியூ ரிலீஜியன்ஸ். ஓகே இதுதான் வந்து நம்ம ஓவராலாக பார்க்க போகிறது. ஓகே ஸோ திஸ் இஸ் தி இவங்கள தான் இந்த மகாஜனபதாஸுக்கு முன்னாடி இன்னும் ரூலர்ஸ் இருந்தாங்க. இந்த ரூலர்ஸ் பற்றி தான் நான் சொன்னேன். வில் see நம்ம வந்து லேட்டர் டைமில் பார்க்கலாம் அதை பற்றி. ஓகே அது வந்து கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் அது. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அந்த மாதிரி பார்க்குற மாதிரி வில் see. ஓகே ஸோ இதிலேருந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸுங்கிறதுனால ஐம் கவரிங் திஸ். ஓகே ஸோ இப்போ கேஞ்சட்டிக் பிளெயின் உங்களுக்கு தெரியும். ஓகே அண்ட் இண்டஸ் பிளெயின் அண்ட் கேஞ்சட்டிக் பிளெயின் இந்த ரெண்டு இதை சுற்றி இருக்கிறது இந்த மகாஜனபதாஸ். அண்ட் இந்த மகாஜனபதாஸ் ஹாவ் லாட் ஆஃப் நம்மளோட இந்தியன் லிட்ரேச்சரில் நிறைய இடத்துல இந்த மகாஜனபதாஸ் பற்றி பேசியிருப்பாங்க. லிட்ரேச்சர் மட்டும் இல்லாமல் அதர் இன்னும் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் லைக் ராமாயணா, மகாபாரதா இதில் கூட இந்த மகாஜனபதாஸ் பற்றி இருக்கும். ஓகே சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க பாஞ்சாலா அண்ட் குரு டைனாஸ்டி, குரு கிங்டம் இதை பற்றி இதில் தான் இந்த கௌரவாஸ் அண்ட் பாண்டவாஸ் வருவாங்க. பாஞ்சாலா அப்படிங்கிறது பாஞ்சாலி அவங்களோட கிங்டம். ஓகே தென் அங்கா அப்படிங்கிறது அந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்டில் இருக்க கர்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரூல் பண்ண ஏரியா தான் இந்த அங்கா. ஓகே தென் வங்கா. ஓகே இப்போ இருக்க பங்களாதேஷ். ஓகே தென் ஹியர் யூ கேன் see காந்தாரா தி ஒய்ஃப் ஆஃப் துரியோதனாஸ் அப்பாவோட பேர் மறந்துட்டேன். ஓகே அவரோட அந்த கண்ணு தெரியாமல் இருப்பார், அவரோட ஒய்ஃப், அவங்களோட கிங்டம் காந்தாரா. ஓகே காந்தாரா அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இந்த ஏரியாஸ் இந்த மகாஜனபதாஸ் எல்லாமே they have their resemblance in the religious text as well, ராமாயணா மகாபாரதா. ஓகே ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தி ஆரிஜின் ஆஃப் புத்திசம். ஓகே தென் தி சித்தார்த்தா கௌதமா. ஓகே புத்தா, தி கிரேட் புத்தா, ஃபர்ஸ்ட் புத்தா, அவரை பற்றின சின்ன ஸ்டோரி. தென் ஹிஸ் டீச்சிங்ஸ் and the spread of the religion and the literature. Sikhism அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னு இதோட இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே இன்ஃப்ளூயன்ஸ் தென் இட்ஸ் டிக்ளைன் அண்ட் இதோட இம்பேக்ட். ஓகே ஸோ புத்திசம் இந்த 6th century BC நாட் ஓன்லி புத்திசம் எவால்வ்டு. ஓகே புத்திசம் அப்படிங்கிற ஒரு ரிலீஜன் மட்டும் எவால்வ் ஆகலை இந்தியாவில், பட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஓகே இட்ஸ் டைம் ஆஃப் ஒரு இன்டலெக்சுவல் ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே ஸோ ஹெராக்லிட்டஸ். ஓகே இவர் வந்து இப்போ இருக்க டர்க்கி, அப்போ இருந்த பர்ஷியன் கிங்டம் அந்த ஏரியாவில் இருந்தவர். அவர் ஃபார்ம் பண்ண ஒரு செக்ட். தென் சாக்ரட்டிஸ் கிரீஸில், கன்ஃபியூஷியன்ஸ். ஓகே இது வந்து இட்ஸ் ரிலீஜன் இன் சைனா. ஓகே
இவர் சைனாலாம் அந்த அதே 6th செஞ்சுரியில் ஃபார்ம் பண்ணார். ஜொராஸ்டியரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6th செஞ்சுரியில் பர்ஷியாவில் ஃபார்ம் ஆன ஒரு ரிலீஜன் இசாயா. ஓகே, இது வந்து ஜீசஸுக்கு முன்னாடி பாபிலோனால ஜீசஸ் அப்படிங்கிற வார்த்தையே இந்த இதுலேருந்து தான் வரும். ஓகே, ஸோ பாபிலோனால ஃபார்ம் ஆகுது. இதே டைமில் தான் புத்திசமும் ஃபார்ம் ஆகுது. பட் ஜெயினிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் புத்திசமுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆன ஒரு ரிலீஜன். ஓகே, இட்ஸ் ஓல்டர் தென் புத்திசம். ஓகே, ஸோ ஒய் புத்திசம் இந்த ரிலீஜன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? தோ இப்போ புத்தாவை பற்றி நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட, அது நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட எதனால ஃபார்ம் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தி டிஸ்கண்டென்ட் ஓகே ஆஃப் த ட்ரெடிஷனல் ரிலீஜியன். மக்களுக்கு இருந்த ஒரு கேப் பிட்வீன் தி ரிச்சுவல்ஸ். ஓகே, அண்ட் தி கொஸ்டின் ஆஃப் ட்ரூத் அண்ட் சால்வேஷன். ஓகே, ஸோ கேஞ்சட்டிக் பிளெயினுக்கு மக்கள் வந்து மூவ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தேவர் தி கேஞ்சட்டிக் பிளெயின் வாஸ் வெரி ரிச் இன் ஃபார்ம் லேண்ட்ஸ். அங்கே ரொம்ப அதிகமான ஃபார்ம் லேண்ட்ஸ். ஸோ அதனால நிறைய மணி இன்ஃப்ளோ, ஓகே, எக்ஸ்போர்ட் ஆஃப் கிரெயின்ஸ் இந்த மாதிரிலாம் நடந்ததுனால மணி இன்ஃப்ளோ அதிகமாக இருந்தனால தே ஹேவ் டைம் டு திங்க். ஓகே, ஒரு லக்ஸுரி லைஃப் எல்லோரும் வாழ ஆரம்பித்த ஒரு காலகட்டம் அது. ஸோ அதனால் தே ஹேட் டைம் டு திங்க். அதனால் வென் எவர் தெர் இஸ் லக்ஸுரி, ஓகே, பீப்புள் வில் ஹேவ் டைம் டு திங்க். ஓகே, அப்போ வந்து ஃபிலாசபிஸ் நியூ ஃபிலாசபிஸ் வில் எவால்வ். ஓகே, இது வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலையும் இது வந்து பொருந்தும். ஓகே, தென் இன்டலெக்சுவல் ஸ்டிமுலேஷன். ஓகே, ஸோ இந்த ரைஸ் ஆஃப் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் எதனால ஃபார்ம் ஆனிச்சு? ஓகே, எதனால எவால்வ் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் டு நாட் வாண்ட் டு ஸ்டார்ட் இண்டிபெண்டன்ட் ரிலீஜியன். ஓகே, பிகாஸ் they had lot of religion, lot of gods. இப்போ 30 கோடி காட்ஸ் ஹிந்துவிசமில், இப்போ 33 கோடி காட்ஸ். ஓகே, they got inspired from உபனிஷத்ஸ். ஓகே, உபனிஷத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உபனிஷத் அப்படின்னா உபானா கீழே, சாரி, உபானா பக்கத்தில், நியர், நீனா கீழே, ஷட்னா உட்கார்றது. ஓகே, குருக்கு கீழே பக்கத்தில் உட்காந்து, ஒரு குருக்கு கீழே பக்கத்தில் உட்காந்து டீச்சிங்ஸ் வாங்குறது தான் வந்து உபனிஷத், அதோட மீனிங். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் உபனிஷத்துலேருந்து ரேஷ்னல் தாட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்த ஒரு ஐடியாலஜிஸ் தான் இந்த புத்திசம், ஜெயினிசம் இதெல்லாம். ஓகே, ஸோ தே டிஸ்கார்டட் ஹிந்தியோட உபனிஷத். இது வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட் தான். அப்போ ஹிந்திங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு 300 to 400 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒரு லாங்குவேஜ் தான். ஓகே, சான்ஸ்கிரிட் அப்போ வந்து சான்ஸ்கிரிட் அண்ட் பாலி இந்த 2 லாங்குவேஜ் தான் இருந்துச்சு. பாலின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு, சான்ஸ்கிரிட்னு ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதில் இந்த இது வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், உபனிஷத் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்ஷன். ஓகே, ஓகே சார். ஆக்சுவலா அவங்க பின்னாடி ஏதோ சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நீங்க சொல்ற உச்சரிப்பு சரியா கேட்க மாட்டேங்குது. நான் பேசுறது கேட்க மாட்டேங்குதா? இப்ப கேக்குது சார். இதுக்கு முன்னாடி பேசுறது வந்து சரியா கேட்கல. அதாவது பின்னாடி ஏதோ நாய்ஸ் வரதுனால உங்களோட வாய்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஓகே, ஓகே, சரி, கேட்கலன்னா சொல்லுங்க. நான் இது மைக் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, கேட்கலன்னா சொல்லுங்க. ஓகே, இல்ல சார், அது ஏதோ ஒரு அலாரம் சவுண்ட் மாதிரி லைக் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னு தெரியல. அலாரம் சவுண்ட் ஒரு மாதிரி வார்னிங் பஸ்ஸிங் சவுண்ட் மாதிரி இருக்கு சார். ட்ரில் பண்றவங்க சவுண்ட் மாதிரி இருக்கு. செவுத்துல ஓட்ட போடுவாங்க, ட்ரில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சவுண்ட். ஓகே, இது இன்னும் லேப்டாப் ஹீட் ஆகிருக்காட்டுக்கு, அதுல இருந்து வர சவுண்ட். சரி, ஒரு நிமிஷம் மைக்கை நான் கொடுத்து வேற ப்ராப்பர் மைக் எடுத்துறேன். ஒரே நிமிஷம்.
ஓகே, கேட்குதா? இப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? இப்போ இல்லை சார், இப்போ சார். கம்மியாயிடுச்சுல? ஓகேடா. ஓகே, தென் சோஷியோ எக்கனாமிக் சேஞ்சஸ், அர்பனைசேஷன் அண்ட் வர்ணா சிஸ்டம், இதை பற்றி வில் சி. ஓகே, ஸோ வர்ணா சிஸ்டம். சார் இந்த ரேஷனல் தாட்ஸ்னு ஒன்று சொல்லிட்டு ரேஷனல் தாட் நம்ம வரலாம், இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ வர்ணா சிஸ்டம் பற்றி உங்களுக்கு தெரியும். பிராமணிசம், க்ஷத்ரியாஸ், தென் வைஷ்யாஸ், சூத்ராஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் சொல்லியிருப்பாங்க. ஒரு பிரம்மாவோட எந்தெந்த பார்ட்லேருந்து யார் யார் உருவானாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். அதை வச்சு தே டிவைடட் த கிளாஸ். ஓகே, ஆக்சுவலி தீஸ் கிளாஸஸ் வர் டிவைடட். எப்படி பிரிஞ்சாங்க அப்படின்னா அவங்கவுங்க செஞ்சுட்டு இருந்த வேலையை வச்சு பிரிஞ்சாங்க. ஓகே, வென் சே ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து வென் பீப்புள் மைக்ரேட்டட் டு கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ், எல்லாருக்குமே தே டிவைடட் தேர் ஒர்க். ஓகே, ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த ஃப்ளட் ஏரியா, இது வந்து ஃப்ளட் ஏரியா. ஸோ வந்து நேச்சரோட எப்போவுமே போராடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு லைஃப். ஓகே, ஸோ தே நீட் சம்திங் டு பிலீவ் இன். ஓகே, ஒரு பிளைண்ட் ஃபெய்த் வேணும், அது கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. ஓகே, அந்த பிளைண்ட் ஃபெய்த்து தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக வந்து மாறுச்சு. ஓகே, ஸோ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கும்போது ஒரு லீடர், தே நீட் அ ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ். ஓகே, அண்ட் சம் ஒன் டு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தே நீடட் லீடர்ஸ். ஓகே, ஸோ ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் தே லுக்ட் ஆஃப்டர் தி ஸ்பிரிச்சுவல் சைட் ஆஃப் தி சொசைட்டி, அவங்க தான் அந்த பிராமின்ஸ். தென் அதர் ஒன்ஸ் தே நீட் சம் ஒன் டு ப்ரொடெக்ட். அந்த ஒரு சொசைட்டி இருக்குன்னா அந்த சொசைட்டி ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குன்னா அந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மைட்டியான ஆள் தேவைப்பட்டார். ஓகே, மைட்டி அண்ட் ஃபிட்டஸ்ட் ஒன் டு ப்ரொடெக்ட் த வில்லேஜ் ஃப்ரம் தி அவுட் சைட். வெளிலேருந்து வர இன்வேஷன் ஒரு மற்றவங்க இவங்க மேலே வர அட்டாக். ஓகே, அந்த இதுதான் வந்து அந்த செக்ட் ஹூ டேக் அவங்க பார்த்துக்கிட்டது அவங்க வந்து சக்தியாஸாக மாறினாங்க. ஓகே, ஸோ அங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க வைஷ்யாஸாக மாறினாங்க, லேபர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க சூத்ராஸாக மாறினாங்க. இவ்வளோ தான் அந்தந்த இடத்துல அவங்கவுங்க பண்ணிகிட்டு இருந்த ஒர்க். இப்போ என்ன அப்படின்னா இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எப்படின்னா இந்த சூத்ராஸ் இவங்களுக்காக உருவானவங்க தான் இந்த 3 பேரும். ஓகே, வைஷ்யாஸ், க்ஷத்ரியாஸ், பிராமின்ஸ். ஓகே, இவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஒரு அவென்யூ தேவைங்கிறதுக்காக உருவானவங்க தான் இந்த பிராமின்ஸ். இவங்களை பாதுகாக்கணும்னு உருவானவங்க தான் இந்த க்ஷத்ரியாஸ். ஓகே, இவங்களோட ப்ரொடியூஸ், இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் இருக்குன்னு வைங்க, அந்த ப்ரொடியூஸை விற்று தரத்துக்காக உருவானவங்க தான் இந்த வைஷ்யாஸ். ஓகே, ஆனால் எப்படி ஆயிடுச்சு, இப்போ சூத்ராஸை வந்து கீழ் ஜாதினும் பிராமின்ஸை வந்து மேல் ஜாதினும் இவங்க வந்து இந்த மிடில் லெவலில் இருக்கிற கேஸ்ட் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. ஓகே, ஸோ ஹவு டிப்பிக்கல், ஒரு காமெடியாக இருக்குல்ல அது. அப்படி தான் ஹிஸ்ட்ரி ரிவர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே திரும்பி தலைகீழாக இருக்கும். ஓகே, ஸோ இது சிம்பிள் ஒரு விஷயம். ஸோ இந்த வர்ணா சிஸ்டம்னால இந்த வர்ணா சிஸ்டம்னால இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சூத்ராஸ், வைஷ்யாஸ், சத்ரியாஸ், பிராமின்ஸ்னு பிரிஞ்சிருந்ததுனால எல்லாருக்குமே வந்து தே காட் ஒரு என்னையோட நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற அந்த ஒரு கேஆஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அமாங் தி பீப்புள். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா இன் திஸ் டைம் என்னன்னா தி வேதிக் டெக்ஸ்ட் வேர் நாட் அலவுட் டு பி ரெட் ஆர் சூத்ராஸ் அண்ட் வைஷ்யாஸ் அண்ட் சத்ரியாஸ் இவங்க 3 பேரில் சூத்ராஸ் இந்த வேதிக் டெக்ஸ்ட்டை படிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ரூல் இருந்துச்சு. ஸோ திஸ் led to frustration among people. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி இனிஷியலாக இருந்துச்சு அப்படின்னா depended upon the occupation they had, but later it became based on birth. ஓகே, அப்படிங்கும்போது இது இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமானுச்சு. ஓகே, ஸோ இவங்க எல்லாருக்குமே இவங்க எல்லாருமே மைட்டின்னு பார்த்தோம்னா க்ஷத்ரியாஸ். ஓகே, பிராமின்ஸ் கன்சிடர் தி க்ஷத்ரியாஸ் அஸ் லோவர் கேஸ்ட், அவங்களுக்கும் கீழே அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தது. இது க்ஷத்ரியாஸ்டே வந்து ஒரு பெரிய ரியாக்ஷன் வந்து கொண்டு வந்துச்சு. ஓகே, அண்ட் இன்னொரு காஸ் என்ன அப்படின்னா they turned into an agrarian economy and the use of iron tools were started in this time. Okay, iron tools use பண்ண ஆரம்பிச்சப்ப there were surplus agricultural produce because லேண்டை வந்து ரொம்ப ஈஸியாக அயன் டூல்ஸ் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக அந்த சரி பண்ணுறது. ஓகே,
இப்போ மம்முட்டி ஒரு இதெல்லாம் வச்சு அந்த லேண்டை வந்து சமன்படுத்தி அதை வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற இடமா மாற்ற முடியும் ஈஸியாக, அயன் டூல்ஸ் இருக்க வரைக்கும். அதுக்கு முன்னாடி வெறும் கையில் தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கணும். ஆர் ரோலர்ஸ் லைக் மர உருண்டை இதெல்லாம் வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, ஒரு மரத்தை வந்து வெட்டி அந்த மரத்தை வந்து மாடோட கட்டி அதை ரோல் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அயன் டூல்ஸ் வந்துட்டுமேட்டுக்கு இந்த ஒர்க் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிச்சு. அதனால் அக்ரிகல்ச்சரல் சர்ப்ளஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதனால வாட் ஆஸ் ஐ செட், வென் பீப்புள் ஹாவ் மனி அண்ட் தே ஆர் ஃப்ரீ, ஒரு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா they'll have time to think, and this time to think will lead to emergence of new philosophies. Okay, then so as I said, இதை நம்ம பார்த்துட்டோம். So in this iron age, prosperity, land clearance as I said, and surplus of agri production. Okay, then coinage, coins யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, caravans, carts, bullock carts and horse யூஸ் பண்ணி carts, இந்த மாதிரியான carts யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ இதனால வந்து இந்த டைமில் எப்படி சொசைட்டி இருந்துச்சு அப்படின்னா, ஆர்டிசன்ஸுக்கு தே கேவ் அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட். ஓகே, ஆர்டிசன்ஸுக்கு தே கேவ் அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட், அண்ட் தீஸ் ஆர்டிசன்ஸ் தே ஃபார்ம்டு கில்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அசோசியேஷன் ஆஃப் ஆர்டிசன்ஸ் டு லுக் இன் டு த குவாலிட்டி ஆஃப் தி ஆர்டிஃபேக்ட்ஸ். ஓகே, ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாச்சுவாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக இருக்கலாம், இது எல்லாமே ஆர்டிஃபேக்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த புத்திசம் இந்த டைமில் இந்த 6th century BC-யில் ராஜ்கிர் அப்படிங்கிற இடத்துல 18 கில்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே, கில்ட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கில்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா டவுன் பேஸ்டு கில்ட்ஸாக இருந்துச்சு. ஓகே, அண்ட் இவங்களும் வந்து இந்த ஐடியாஸ், அவங்களோட டெக்னிக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஹெரிடிட்ரியாக ஒருத்தர்கிட்ட ஒரு அந்த இப்போ தாத்தா அப்பா பையன் அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன் டு another generation they transfer the techniques and techniques of artifacts. Okay, so இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில டேர்ம்ஸ் இருக்குது. 1, கஹாபதி அப்படின்னா ப்ரெசன்ட் லேண்டை வந்து மேனேஜ் பண்ணுறவர். ஓகே, இவர் வந்து ஹி வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கேரக்டர், ஒரு போஸ்ட் இன் தி ஏன்ஷியன்ட் டைம். ஓகே, தென் இந்த கில்ட்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா, அசோசியேஷன்ஸ், இந்த கில்டோட ஹெட். இப்போ கில்ட் அப்படிங்கிறது இன்னொரு சொல்கிறேன், ஆர்டிசன்ஸ் இருப்பாங்க, அந்த ஆர்டிசன்ஸோட ஒரு அசோசியேஷன் டு லுக் இன் டு த குவாலிட்டி ஆஃப் தி ஆர்டிஃபேக்ட்ஸ். ஓகே, ஒரு கலைப்பொருள் இருக்குன்னா அந்த கலைப்பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களோட ஒரு அசோசியேஷன் தான் இந்த கில்ட்ஸ். அந்த எதுக்கு இதுனா அந்த கலைப்பொருளோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ அந்த கில்டோட ஹெட்டாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெத்தக்கா அப்படிங்கிற போஸ்ட். ஓகே, அவங்க தான் ஜெத்தக்கா. ஓகே, ஸோ இவங்களுக்கு காசு கொடுக்குறவங்க யாருன்னா செத்தி. ஓகே, இந்த ஜெத்தக்கா அப்படிங்கிறவர் ஈவன் ஹி வாஸ் வெரி க்ளோஸ் டு தி ரூலர், கிங்குக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆளாக இருந்தார். ஓகே, அந்த மாதிரியான அந்த போஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே கிங்குக்கு ரொம்ப க்ளோஸான ஆளுங்களாக இருந்தாங்க. ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 4 விஷயம். 1, கில்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஓகே, இதிலேருந்து கொஸ்டின் வரும். ஓகே, தென் அந்த கில்டோட ஹெட் பேர் என்ன, ஜெத்தக்கா. அந்த கில்ட்ஸ் அந்த அசோசியேஷனுக்கே காசு கொடுக்குறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா. ஓகே, அவங்க பேர் தான் செத்தி. ஓகே, செத்தி. சார் ஷெட்டியில் அது ஸ்பெல் போட்டீங்களா சார்? என்னம்மா? செத்தி, SETTHI, செத்தி. ஓகே, தேவதி பேங்கர்ஸ், லோன் கொடுக்குறவங்க. ஓகே, அந்த ஆர்டிசன் அசோசியேஷன் லோன் கொடுக்கும்போது அந்த அசோசியேஷன் இன் டர்ன் வில் கிவ் லோன்ஸ் டு தி ஆர்டிசன்ஸ். ஓகே, ஸோ இன்னொரு இது என்னென்னா கஹாபதி, பெசன்ட் ப்ரொப்ரைட்டர். ஓகே, சரி, இந்த இது வேணாம். வில் ஸ்டார்ட் வித் புத்திசம். ஓகே, ஸோ புத்திசம் அப்படிங்கும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா புத்தா அப்படிங்கிறவர் யார். ஓகே, ஸோ
ஸோ அரவுண்ட் சித்தார்த்த கௌதமா, ஓகே, அதுதான் அவரோட ஒரிஜினல் நேம். அரவுண்ட் 563 பிசி, லும்பினி, நேபாளில் ஹி பார்ன், ஓகே, அவர் பிறந்தார். சாக்கியா அப்படிங்கிற கிளேன், ஓகே, சாக்கியா அப்படிங்கிற ஒரு கிளேன். இப்போ எப்படின்னா கிளேனுக்கும் டைனாஸ்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு கிளேன் அப்படிங்கிறவங்க, டைனாஸ்டி அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய ரூலர்ஸாக இருப்பாங்க. கிளேன் அப்படிங்கிறவங்க ஒரு நார்மலான ஃபேமிலியில் கூட கிளேன் இருக்கும். ஓகே, இந்த கிளேன் வந்து இருக்கும். டைனாஸ்டிலையும் கிளேன் இருக்கும். அந்த கிளேனில் இருக்கவங்க டைனாஸ்டியாக கன்வெர்ட் ஆவாங்க. ஓகே, இப்போ ஒரு பெரிய கிங்டம் தான் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ கிளேன்கிறது ஒரு ஃபேமிலி நேம் கூட கிளேனாக இருக்கலாம். ஓகே, ஸோ இவர் வந்து சாக்கியா அப்படிங்கிற கிளேனில் அவர் பிறந்தார். ஓகே, ஸோ அப்பா பேர் வந்து சுத்தோதனா, மதர் நேம் கிளீன் அந்த சிற்றரசர்கள்னு சொல்லுவாங்க சார், அந்த மாதிரியா சார்? இப்போ இல்லை, கிளேன் வந்து இப்போ மோடிங்கிறத கூட ஒரு கிளேன்னு சொல்லலாம். ஓகே, மோடி அப்படிங்கிறத ஒரு கிளேன் சொல்லலாம். ஓகே, ஒரு அதாவது ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி வந்து மல்டிப்புளாக பிரிஞ்சு வர்றது. ஓகே, இப்போ கேஸ்டே கிளேன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு கேஸ்ட்டை வந்து நம்ம கேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி ட்ரீயாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே யார் என்னங்கிறது தெரிஞ்சு அப்படின்னா இட்ஸ் அ கிளேன். ஓகே, அது தெரியாமல் போகுது, ஒரே செக்டாக இருக்கிறோம், ஒரே அதுக்கு அடுத்தது, அதாவது த லைன் ஆஃப் ஹெரிடிட்ரி தெரியாமல் போகும்போது அது கேஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, இந்த கிளேன்லேயே வந்து ஒரு பெரிய கிங்டமாக ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். சோழா டைனாஸ்டி, சேரா டைனாஸ்டி, ஓகே, அவங்கள டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹிஸ் மதர் நேம் வாஸ் மகாமாயா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சின்ன வயசுலேயே குழந்தை பிறக்கும் போதே செத்துட்டாங்க. ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் கொஷின்ஸில் வரவும் வராது. ஓகே, ஸோ இவங்களோட அம்மாவோட கிளேன் டைனாஸ்டி பேர் வந்து கோலியா. ஓகே, தென் திஸ் இஸ் தி இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, எப்படி வந்து புத்தா ஹி கன்வெர்ட்டட்ன்ட்டு. He saw a sick man and a dead body and the aesthetic life. Okay, apart from ஒரு ராயல் லைஃப், ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் இல்லாமல் எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறத he saw. ஓகே, ஸோ இதில் இருந்து ஆஃப்டர் till 29 years he lived a royal life. After that till ஒரு 6 வருஷத்துக்கு he had a homeless life. Okay, he wandered and he met multiple he learned Upanishad. Okay, and he met lot of teachers. அலார கலமா, இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது புத்தாவோட டீச்சர் கைண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த 3 பேர் வரலாம்: ராமபுத்தா, உத்தகா, அலார கலமா. ஓகே, ஸோ இவங்க சொன்னதெல்லாம் வந்து இவருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் he tried to attain peace and salvation. What is the truth அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவர் போனார். ஓகே, ஸோ அந்த இடத்துல he attained enlightenment. இந்த என்லைட்மெண்ட் தான் நிர்வாணா அப்படிங்கிறது. ஓகே, நிர்வாணா அப்படின்னா எல்லாத்தையும் துறந்து, ஓகே, நமக்கு ஒரு பீஸ் அண்ட் பிளிஸ் கிடைக்கிற ஒரு ஸ்டேட் தான் நிர்வாணா அப்படிங்கிறது. ஓகே, தென் இதுக்கு அப்புறமேட்டுக்கு வரதுலான் தான் வந்து இந்த நிர்வாணா மகாபரி நிர்வாணா அப்படிங்கிறது ஹிஸ் டெத். ஓகே, மகாபரி நிர்வாணா அப்படிங்கிறது ஹிஸ் டெத். ஸோ இந்த நிர்வாணாவில் ஸ்டார்ட் பண்ணி மகாபரி நிர்வாணா வரைக்கும் இருக்கிறது தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதில் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தர்ம சக்கர பிரவர்த்தனா. இது என்ன அப்படின்னா சிம்பிள், இந்த டேர்ம்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னா, தர்ம சக்கர பிரவர்த்தனா இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜாயினிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 disciples. ஓகே, அண்ட் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சங்கா அப்படிங்கிறது ஒரு கவுன்சில் மாதிரி. அதாவது இவருக்கு thousands ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஓகே, thousands and lakhs ஆஃப் ஃபாலோவர்ஸ் புத்தா ஒரு உயிரோடு இருக்கும் போதே. அந்த டைம்லேயே அவ்வளோ பெரிய ஆளுங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாட் ஹி டிட் வாஸ் ஹி ஃபார்ம்ட் அ சங்கா ஃபார் தெம் டு ஹாவ் டிசிப்ளின். அவரோட ஃபாலோவர்ஸுக்கு டிசிப்ளின் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கவுன்சில் ஃபார்ம் பண்ணார். அந்த கவுன்சில் பேர் தான் சங்கா. ஓகே, ஸோ த ஜாயினிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 disciple அண்ட் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சங்கா. ஓகே, இதுதான் வந்து தர்ம சக்கர பிரவர்த்தனா ஓட ஸ்டார்டிங். அண்ட்
இந்த தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படிங்கிறது இந்த என்லைட்மெண்ட் டு ஹிஸ் மகாபரி நிர்வாணா அது வரைக்கும். அதில் டெத் அப்படிங்கிறது குஷிநகரில் நடந்துச்சு. இதுதான் மகாபரி நிர்வாணா. ஓகே, ஸோ இதில் தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் யூ காட் டு ரிமெம்பர் அப்படிங்கிறது அந்த இந்த தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த இதில் ஃபர்ஸ்ட் புத்தாஸ் பர்த்தில் தேர் ஆர் சிம்பிள்ஸ் ரிலேட்டட் டு ஹிஸ் பர்த் டில் ஹிஸ் டெத். ஓகே, ஸோ பர்த் ரிலேட்டடான சிம்பிள் அப்படிங்கிறது லோட்டஸ், புல் அண்ட் எலிஃபண்ட். எலிஃபண்ட் அப்படிங்கிறது ஆஸ் யூ கேன் see here இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம். இந்த இமேஜில் திஸ் இஸ் மகாமாயா, தி மதர் ஆஃப் புத்தா. அவங்களோட கனவில் she saw an elephant with a lotus, a flying elephant with a lotus. ஓகே, ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு தான் புத்தா பிறந்தார் அப்படின்ட்டு there is a story. ஸோ தி சிம்பிள் ரிலேட்டட் டு ஹிஸ் பர்த் அப்படின்னு கேட்டாங்க. அது கொஸ்டின் இருக்கலாம், வந்திருக்குது. ஓகே, ஸோ சிம்பிள் ரிலேட்டட் டு ஹிஸ் பர்த் அப்படிங்கும்போது லோட்டஸ், புல் அண்ட் எலிஃபண்ட். ஓகே, தென் த கிரேட் டிபார்ச்சர். ஓகே, த கிரேட் டிபார்ச்சர் அப்படிங்கிறது வென் ஹி லெஃப்ட் ஹிஸ் லக்ஸூரியஸ் லைஃப்லேருந்து இன் சர்ச் ஆஃப் ட்ரூத். ஓகே, மகாபினிஷ் கர்மானா அந்த இதுக்கான சிம்பிள் இஸ் ஹார்ஸ். தென் நிர்வாணா, என்லைட்மெண்ட். ஓகே, போதி ட்ரீ கீழே ஹி அட்டைன்ட் என்லைட்மெண்ட். ஸோ போதி ட்ரீ. தென் தர்ம சக்கர பிரவர்த்தனா. ஓகே, இங்கே தான் வந்து அந்த வீல் ஸ்டார்ட்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் செர்மோனுங்கிறது வென் ஹீ ஹேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் 5 disciple. அந்த ஃபர்ஸ்ட் 5 discipleல ஆனந்தா அப்படிங்கிறவர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனந்தா. கொஸ்டின்ஸ்னு வந்துச்சுன்னா இதுலேருந்து மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ ஆஸ் யூஸ் இந்த ஸ்கல்ப்சர்ஸ் ரிலேட்டட் டு புத்திசம் அண்ட் தி அசோகாஸ் எடிக்ஸ். அசோகாவோட மல்டிபிள் கிங் அசோகாவோட மல்டிபிள் எடிக்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் அவர் இது பண்ண ஸ்தூபாஸ் நிறையா இருக்கும். இது எல்லாமே வாஸ் ரிலேட்டட் டு தி லைஃப் சைக்கிள் அண்ட் தர்ம சக்கர பிரவர்த்தனா ஆஃப் லார்ட் புத்தா. ஓகே, ஸோ இந்த இதில் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த வீல் அண்ட் த ஸ்தூபா. ஓகே, and here the sculptures, இது எல்லாமே was related to his life. Okay, so there are few things you got to know the teachings of Buddha. Okay, the Buddha or the teaching la 3 pillars of the teaching and 8-fold path. Okay, இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம். the 3 pillars of teachings அப்படினு பார்த்தீங்கன்னா first one is enlightenment, second one is teaching, and third one is order. இது இப்படி இங்கிலீஷில் கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்க போகிறது புத்தா அப்படின்னா என்ன, என்லைட்மெண்ட். தம்மா அப்படின்னா என்ன, தம்மா அப்படிங்கிறது டீச்சிங். ஓகே, அண்ட் சங்கா அப்படிங்கிறது ஆர்டர், த கவுன்சில். ஓகே, ஸோ வென் புத்திஸ்ட் மாங்க் வந்து எப்போவுமே யூஸ்வலி தே லிவ் பை யாசகம், அதாவது பெக் பண்ணி தான் வந்து அவங்க வந்து இருப்பாங்க. ஓகே, அவங்களோட இது எப்போவுமே என்னென்னா டு ஸ்ப்ரெட் தி டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா, அது மட்டும்தான். ஸோ தே டோன்ட் ஏர்ன். ஓகே, அவங்க ஒரு வேலை செஞ்சு அவங்க வேலையே வந்து இது பண்ணுறது தான் அப்படிங்கிறதுனால எங்கெல்லாம் போகிறாங்களோ தே வில் கெட் யாசகம். ஸோ அவங்க கேட்கும் போதே வந்து புத்தம் தம்மம் பரிச்சியாமி அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ when we come to the teachings of Buddha, okay, ஸோ ரெண்டு இது இருக்குது. ஒன்று வந்து நாட் பிலீவிங் இன் காட் அண்ட் லிவிங் அ ஹாப்பி லைஃப் வித்தவுட் எனி constraints. Another is believing in God and giving sacrifices, doing rituals, இதெல்லாம். But the teachings of Buddha took a middle path between both. Okay, do not have any luxurious, ஆசை தான் அழிவுக்கு காரணம், or the source of பெயின். ஓகே, இது வந்து இஸ் ஒருத்தரோட டிசைர். ஓகே, ஸோ அந்த டிசைரை வந்து விட சொன்னார் புத்தா. ஓகே, ஸோ இந்த சைடும் வேணாம் அப்படின்னாரு. அண்ட் ஹீ டிட் நாட் டாக் அபவுட் காட். ஓகே, காடை பற்றி அவர் எந்த இடத்துலையும் பேசலை. காட் இருக்காரா இல்லையாங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் அவர் போகலை. ஏன்னா இந்த காட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை அப்படின்னு நினச்சார். ஏன்னா when we bring a person out of pain அப்படின்னா he'll have bliss in his life. So when a person is having bliss in his life, that is more than enough for him.
ஓகே, அந்த பிளிஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சார். அதனால் he took a middle path and he did not talk about God. Okay, and he rejected the infallibility of Vedas and rituals. வேதாஸ் பற்றின ஒரு பெரிய ஒரு பேட் இம்ப்ரெஷன் அவருக்கு இருந்துச்சு. அண்ட் he said that rituals வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னார். அண்ட் சாக்ரிஃபைசஸ்க்கு அகெயின்ஸ்டாக அவர் இருந்தார். ஓகே, ஸோ அதான் காட் அப்படிங்கிறது அக்னோஸ்டிக் அப்படின்னா அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். அது பிலீவ் ரிச்சுவல்ஸ்னால் என்ன, அந்த இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா ரிச்சுவல்ஸு. இப்போ எப்படின்னா இப்போ 5 கால பூஜை 6 கால பூஜை விரதம் இருக்கிறது. ஓகே, ஸோ இதை பற்றி இப்போ ஒரு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர் he was against that. ஓகே, ஒரு நிமிஷம் 1 minute. Okay. ஓகே, சரி, இப்போ வில் கம் சம்திங் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வருவோம் கதையாக பார்க்காம. ஓகே, ஸோ த கொஸ்டின் மைட் பி he did not believed in God but he believed in karma அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா that's true. ஓகே, அவர் சொன்னது என்னென்னா all our actions are the and ஒரு follow up for our past actions. ஓகே, ஆல் ஓவர் இப்போ நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பாஸ்ட்டில் நம்ம பண்ண ஆக்ஷன்ஸோட ஒரு ரிசல்ட் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ he believed in karma but he did not believe in God. ஓகே, ஸோ இது எப்படி இந்த வேரியேஷன் எப்படிங்கிறத வில் see. ஓகே, அண்ட் இதில் he had 4 noble truths. ஓகே, ஸோ this is the சத்தவாரி ஆரிய சத்யனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா when there is a meaning for that. 1 minute. Okay, that is the persons who understand the truth. Okay, so the nobles. Okay, the person who understands the truth. So idhula he gave 4 truths. Okay, the world is full of sorrow. The cause of sorrow is desire. Okay, if desires are conquered, sorrows can be removed. Okay, so இதை எப்படி இந்த டிசைர்ஸை இது பண்ண முடியும்னா அஷ்டதிக்க மார்க்கா, இதுதான் வந்து புத்திசம். அஷ்டதிக்க மார்க்கா அப்படிங்கிறது, அஷ்டதிக்காங்கிறது 8-fold. ஓகே, 8-fold மார்க்கா. ஓகே, அந்த 8-fold மார்க்கா தான் he told. ரைட் வியூ, ரைட் இன்டென்ஷன், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபர்ட், ரைட் கான்சன்ட்ரேஷன், ரைட் மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ இதெல்லாம் இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களான்னா இந்த மாதிரி வராது, கொஸ்டின் வராது. சிம்பிளாக அஷ்டதிக்க மார்க்கா வாஸ் ப்ரொஃபவுண்ட் பை புத்தா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக கரெக்டானு கேட்பாங்க. கரெக்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி he believed in karma and இந்த டேர்மை வச்சு கேட்கலாம். 4 noble truthsன்னு கேட்காம சத்தவாரி ஆரிய சத்யனி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த 3 விஷயத்த கேட்பாங்க, புத்தா, தம்மா, சங்கா. ஓகே, the 3 pillars of Buddhism அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் ஆனால் இது ரொம்ப ஈஸியான விஷயம். ஓகே, பட் இதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் வரும். இது நம்ம இந்த 8-fold பார்த்தோன்னா ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும்னா 8-fold பார்த்துங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ karma as we saw, present determination by the past action. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த ரீபர்த் கர்மா அப்படிங்கிறதுக்கும் he believed in rebirth as well. ஓகே, ரீபர்த், அதாவது ரீபர்த் அப்படிங்கிறத நம்மளே திரும்பி பிறப்போம் அப்படிங்கிறது இல்லாமல் he told that
he did not have any idea. அவர் சோல் பற்றி அவர் எந்த இடத்துலையும் பேசலை. சோலுங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னு அவர் நம்பவும் இல்லை. ஓகே, he told that soul does not சோல் பற்றி பேசாமல் இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ இது தென் ஹவு ரீபர்த் இஸ் பாசிபிள் அப்படிங்கும்போது he told that everything are composite and transient. ஓகே, ஒரு ஃபார்மில் இங்கே நம்ம இப்போ நானும் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு ஃபார்மில் இருக்கும்போது இது மறுபடியும் இன்னொரு ஃபார்ம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். soul is not, he told that soul is nothing but physical and mental status. okay, so இது எப்படி இந்த ஃபார்ம் இன்னொரு ஃபார்மாக எடுக்கும்னா he told that ரூபா form and matter, vedana feelings and sensation, sanna okay perception understanding, samkara disposition, vinana consciousness. okay, இது எல்லாமே இன்னொரு ஃபார்மாக மாறும் அப்படிங்கிறார். when இந்த இன்னொரு ஃபார்மாக மாறுறதுக்கான ஒரு தேவை இருக்கும்போது தான் அது இன்னொரு ஃபார்மாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் டிசைர் அப்படிங்கும்போது அந்த டிசைரோடய ஒருத்தர் வந்து இறந்து போகிறாரு அப்படின்னா அந்த டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபார்மாக நம்மளே எடுப்போம் அப்படின்னு ஒரு இன்டைரக்ட் ஒரு விஷயம் அவர் சொன்னார். பட் வென் வி டு நாட் ஹாவ் எனி டிசைர் அப்படிங்கும்போது ஓகே, டிசைர் இல்லாத போது என்ன ஆகும் அப்படின்னா தெர் இஸ் நோ நீட் ஃபார் அ ரீபர்த். அப்படி அந்த நேரத்தில் they'll attain bliss, eternal bliss. ஓகே, இதுதான் இவர் சொன்னது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தி 5 காம்பனன்ட்ஸ். புத்தா பேசின 5 காம்பனன்ட்ஸ். ஓகே, 5 காம்பனன்ட்ஸுங்கிறத கந்தா ஆர் ஸ்கந்தா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 5 ஸ்கந்தா ஆர் கந்தா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்க அப்படின்னா தீஸ் ஆர் தி 5 கந்தா ஆர் ஸ்கந்தா. ரூபா மீன்ஸ் ஃபார்ம் அண்ட் மேட்டர், வேதானா ஃபீலிங்ஸ் அண்ட் சென்சேஷன், சன்னா பர்செப்ஷன் or understanding, samkara vinana. ஓகே, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரூபா, வேதானா VEDANA வேதானா, SANNA சன்னா, SAMKHARA சாம்காரா, VNNANA விண்ணானா. ஓகே சார், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுங்க. சார், இப்போ லைக் இஃப் he believed in karma like these enlightenmentனா லைக் பேசிக்கலி சன்னியாசினா இட்ஸ் லைக் a fourth stage of life மாதிரி தானே, அங்கே தானே போகும். பட் he was an early age, left his யசோதரா அண்ட் his son, அது மாதிரி இருக்குல்ல ஒரு தாட். எது புரியல, என்ன ஒரு கேளுங்க எனக்கு. லைக் புத்தாவோட ஒய்ஃப் இருந்தாங்களா யசோதரா. ஆமாம். அப்புறமா he has a son called ராத்துலா, கரெக்டா? ராகுல். ஆமாம். So like he left them and he gone for that. So எனக்கு புரியல, like that is not a part of sannyasi, so that was not that stage also. So once again he came back, they didn't accept him also. So இது கர்மானா அப்போ அவருக்கும் அந்த கர்மா இருந்திருக்கணும்ல. So for whatever he had done is not justice, right? சரி, ஓகே. எத்திக்கலாக நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னா அவரோட எத்திக்ஸ் அது. ஓகே, இப்போ சரி, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எத்திக்ஸ் இருக்கும். ஒரு கொலைகாரனுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு தீஃப்க்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கும். ஓகே, அது அவங்கவுங்க எத்திக்ஸுக்கு விட்டுறணும் நம்ம. ஓகே, ஒருத்தர் வந்து ஒரு நல்லது பண்ணுறாரு கெட்டது பண்ணுறாரு அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லது பண்ணுறாரு கெட்டது பண்ணுறாரு. ஓகே, ஆனால் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அவர் எத்திக்ஸ் வேறையாக இருக்கலாம். சரியா? ஸோ இவர் வந்து என்னென்னா ஹீ வெண்ட் இன் சர்ச் ஆஃப் அ ட்ரூத். ஓகே, இப்போ அவருக்கு என்ன, இப்போ ஒருத்தர் வந்து இறந்துட்டார். இப்போ அவர் லைஃப் லாங் வந்து ஒரு சிக்கான பீப்புளை பார்த்ததில்ல, சாவுனா என்னன்னு தெரியாது. ஓகே, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பார்த்தோன்னா அவரால் அதை ஏற்றுக்க முடியல. இது என்ன இது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியல. ஓகே, நமக்கும் வயசாகும், நமக்கும் வந்து உடல் உதவி வரும், நம்மளும் வந்து நோய்வாய்ப்படுவோம், நம்மளும் இறந்து போவோம். ஓகே, சரி, இறந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு என்ன ஆகுது, இது என்ன, வை திஸ் லைஃப் அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ ஒரு லக்ஸரி கிட் வந்து அவருக்கு வந்து வந்துச்சு. ஸோ ஹீ வெண்ட் இன் சர்ச் ஆஃப் தட். ஓகே, ஸோ அவர் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஸோ அது அவரோட எத்திக்ஸ், நம்ம அதை அவரோட இதுக்கு நம்ம விட்டுறணும். ஓகே, இதே மாதிரி இங்கே இப்போ ரியல் லைஃப்பில் யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், அவருக்குன்னு ஒரு தேடல் இருக்கும். அந்த தேடலை நோக்கி அவர் போகிறாரு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பையன் ஒரு சின்ன குழந்தையும் ஒரு எங்கள் ஒய்ஃபையும் விட்டுட்டு போகிறாரு அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது தப்பாக தெரியும். ஆனால் நம்ம எத்திக்ஸ் அது. ஓகே, நமக்கு வந்து அவர் வந்து தப்பாக தான் தெரியுவார். ஓகே, ஆனால் அதை அங்கே போய் நம்ம ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது.
ஓகே, அவரோட பெர்ஸ்பெக்டிவில் வேறு மாதிரி ஃபார் அ லார்ஜர் பெனிஃபிட், ஓகே, லார்ஜர் பெனிஃபிட் ஆஃப் அ மாஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிருக்கலாம். நான் இதை கண்டுபிடிச்சேன்னா இன்னும் நிறைய பேருக்கு சொல்ல முடியும், அதனால ஐ எம் சாக்ரிஃபைசிங் மை லைஃப் ஆர் மை ஃபேமிலி, ஓகே, அண்ட் their ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி அவரோட தாட் ப்ராசஸ். ஸோ அது அவருக்கு கர்மாவாக வருமா அப்படின்னா அவர் அந்த மாதிரி அதை, இது எல்லாமே சும்மா நம்ம ஒரு காமெடி தான் இது, ஓகே. சரி, நம்ம யூபிஎஸ்சிக்கு இது தேவை, அதனால் நம்ம அதை படிச்சுட்ருக்கோம். அவங்கவுங்க லைஃபுக்கு அவங்க நம்ம என்ன இன்னும் ஒரு இப்போ ஆல்ரெடி என்ன ஒரு 25 ஒரு 20 ஒரு 25 அப்படின்னா இன்னும் 60 இயர்ஸ் வாழ்வோமா? 60 இயர்ஸுங்கிறது இன்னொரு 3 பிரிச்சிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வாழ்ந்துட்டீங்க, இன்னொரு 3 சைக்கிள் வாழ போகிறீங்க. ஓகே, 20 இயர்ஸ். இப்போ நான் இதில் நிறைய பேருக்கு 20 வயசு இருக்குது, ஆல்ரெடி ஒரு சைக்கிள் வாழ்ந்துட்டீங்க, இன்னொரு 2 சைக்கிள் ஒரு 3 சைக்கிள் வாழ போகிறீங்க. ஓகே, அதனால் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோன்னு யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அதே தான் இனிமேலும் பண்ண போகிறோம். அந்த கம்மியாக பண்ண போகிற விஷயத்த ஹாப்பியாக பண்ணிவிட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருந்துட்டோம்னா போதும். தயவு செஞ்சு இதே மாதிரி இன்னொரு ரிலீஜியன்லாம் இன்னொருத்தர் யாரும் கண்டுபிடிக்காம, ஓகே, இன்னொரு செக்டை கொண்டு வராமல் ஹாப்பியாக நமக்குள்ளேயே இருந்துட்டு கிளம்பி போயிடலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு இப்போ இதுக்கு யூபிஎஸ்சிக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு 5-6 டாபிக்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே பார்க்க போகிறது ஓகே 1 minute. ஹலோ, ப்ரோ எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? எப்படி இருந்துச்சு? போன வருஷம் பேப்பரோட கஷ்டமாக இருந்துச்சா? கஷ்டமாக அந்தளவுக்கு இருந்துச்சா? சிறப்பு. அதான் பார்த்துட்டேன், 82 நம்ம தான் போட்டிருந்தானுங்க, 89. அது கூட வாங்கலையா நம்ம? அதுதான் எனக்கு வந்து அப்புறம் எப்படியா நம்ம அப்புறம் எப்படியா என்ன கருமமோ. சரி, எங்கே இருக்கீங்க? சரி, நான் வரேன், ஒரு 1/2 அன் ஹவரில் இந்த கிளாஸில் இருக்கேன், முடிச்சுட்டு வரேன். ஓகே ஓகே. அப்சல் நம்பர் இல்லையே ப்ரோ, நான் இருங்க, நான் சரி ஓகே. ஓகே, ஹலோ, கேட்குதா? ஹலோ, கேட்குதுண்ணா. எக்ஸாம் ஓகேயா இருந்துச்சா? அதுதான் கேட்டேன். நெக்ஸ்ட் வீக் வந்து வில் சி இந்த கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் தட். ஓகே, ஒன் மினிட். ஓகே, okay, these are the important disciples of Buddha. Okay, இதில் first one ஆனந்தா அப்படிங்கிறவர், he is a very important disciple of Buddha. Okay, then அசாஜி, then கசப்பா, உபாலி, வாசா, சன்னா. இதில் வந்து எப்படி how the questions might be அப்படின்னா who among the following are the disciples of Buddha அப்படின்னு சொல்லிட்டு questions கேட்பாங்க. இதில் உங்களுக்கு எப்படி ட்விஸ்ட் வைக்கலாம் அப்படின்னா, see for example in the kings who patronized Buddhism, இதில் தி கிங் ஆஃப் கோசாலா பிரசன்ஜித், இவரோட பேர் அந்த டிசைபிள் பேரில் கொடுத்துட்டு ஓகே இவரும் டிசைபிளா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த 4 கிங்ஸை வந்து புத்திசமுக்கு ரொம்ப நிறைய பேட்டர்னைஸ் பண்ணாங்க. ஓகே, பிரசன்ஜித் அப்படிங்கிற கிங்கு, கோசாலா அப்படிங்கிற கிங்டமோட கிங் அவர், திஸ் ஒன். ஓகே, தென் அஜாத சத்ரு, மகதா
கிங்டமோட கிங். அஜாத சத்ரு அப்படின்னா எனிமையே இல்லாதவர் அப்படின்னு மீனிங். ஓகே, திஸ் ஒன் ஹி வாஸ் அ வெரி மைட்டி கிங் ஆஃப் மகதா. ஓகே, தென் பிம்பிசாரா. ஓகே, பிம்பிசாரா அண்ட் அஜாத சத்ரு ஆஃப் மகதா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இதுலேருந்து வரலாம். ஓகே, பிம்பிசாரா அண்ட் அஜாத சத்ரு ஆஃப் மகதா, அவங்க 2 பேரும் தி பிலாங் டு மகதா கிங்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் புரோதோட்டா ஆஃப் அவந்தி. ஓகே, இவங்க இந்த 4 கிங்ஸும் வந்து தி பேட்டர்னைஸ்ட் ஃபார் புத்திசம். 4 பேருமே புத்திஸ்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் டிசைபிள்ஸ் ஆஃப் புத்தா. ஓகே, ஆனந்தா, கசப்பா, உபாலி, ஓகே, வாசா, சன்னா. ஓகே, தென் ஸோ இப்போ இந்த சங்கா அப்படிங்கிறது இப்போ நம்ம புத்தா அவரோட டீச்சிங் பார்த்தோம். தென் இப்போ வில் சி அபவுட் தி சங்கா, த கவுன்சில். ஓகே, இந்த கவுன்சிலில் வந்து 2 பேர் இந்த கவுன்சிலில் பார்த்துருந்தாங்க. ஒன் த மாங்ஸ் ஆஃப் த சங்கா, தென் உபசிகா அப்படிங்கிறவங்க தே ஆர் நாட் அதாவது ஆக்சுவல் பார்ட் ஆஃப் சங்கா, பட் த ஒன்ஸ் ஹூ கம் அண்ட் ப்ரே. ஓகே, வர்ஷிப்பர்ஸ். ஓகே, த பீப்புள் ஹூ கம் அண்ட் பே அண்ட் தே ஆக்சுவலி இவங்களோட ஆஃபரிங்ஸ் வச்சு தான் இந்த சங்கா ஆக்சுவலாக நடக்கும். ஓகே, அண்ட் அந்த சங்காவை பார்த்துக்கிற வேலை இந்த மாங்ஸோடது. ஸோ அவங்க இப்போ இந்த வந்து வர்ஷிப் பண்ணுறவங்களோட பேர் கேட்டாங்க அப்படின்னா உபசிகா. ஓகே, இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இந்த மாங்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2. இனிஷியலாக வந்து மேல் மாங்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஓகே, மேல் மாங்ஸ் தான் வந்து பிக்கு அப்படிங்கிறவங்க. பிக்குனி அப்படின்னா ஃபீமேல் மாங்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஃபீமேல் மாங்ஸை வந்து உள்ளே விடுறதுக்கு ஆனந்தா. ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக புத்தா வந்து ஃபீமேல் மாங்ஸை உள்ள அலோவ் பண்ணலை. ஓகே, ஃபீமேல் மாங்ஸை சங்கால மெம்பராக இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணல. ஓகே, சங்கால ஃபுல் டைம் மெம்பர்ஸாக இருக்கிறதுக்கு. பட் ஆஃப்டர் ஆனந்தா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால புத்தா அலோவ்டு விமன் ஆல்சோ. ஸோ பிக்கு அப்படிங்கிறவங்க மேல் மாங்ஸ், பிக்குனி அப்படிங்கிறவங்க ஃபீமேல் மாங்ஸ். ஓகே, ஸோ இதில் சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் சங்கா அப்படின்னு விச் மைட் ஹெல்ப் யூ சால்வ் தி கொஷின் பேப்பர் அப்படின்னா தே ஹேட் எலெக்ஷன். ஓகே, they conducted election. Okay, election of the president. The president name is Sangatira. Okay, Sangatira. So they had speakers. Okay, for Dhamma and Vinaya. Okay, so formal moving of resolution in the term வந்து ஜின்னபதி. ஓகே, ஜின்னன்பதி. இப்போ இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் சங்க தீர்த்தா அப்படிங்கிறவங்க மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா போதும். இதெல்லாம் கொஸ்டின் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தே ஹேட் எலெக்ஷன்ஸ் அண்ட் தே ஹேட் பேலட் ஓட்டிங். ஓகே, ஸ்டிக்ஸை வச்சு லாங்கர் ஸ்டிக் அண்ட் ஷார்ட்டர் ஸ்டிக் இது 2த்தை வச்சு யார் லீடராக வரணும் அப்படிங்கிறத எலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு குடம் இருக்கும், அந்த குடத்துக்குள்ளே அந்த ஸ்டிக்ஸை போடுவாங்க. ஓகே, தி பீப்புள் வில் பி கிவன் அ லாங்கர் ஸ்டிக் அண்ட் ஷார்ட்டர் ஸ்டிக். யார் எந்த ஸ்டிக் அதிகமாக இருக்குதோ அந்த பர்சன் வில் பி எலெக்டட் அஸ் சங்க தீர்த்தா. ஓகே, அண்ட் தே ஹேட் அ குவாரம். இப்போ எப்படி நம்ம பார்லிமெண்ட்டில் குவாரம் மினிமம் ஆஃப் எம்பிஸ் டு பி ப்ரெசென்ட் அப்படிங்கிற மாதிரி they had quorum and 10 members are they were mandate இருக்கணும். அந்த 10 members வச்சு இருக்கணும் to move a resolution. ஜன்னபதி. ஓகே சார், 1 செகண்ட் சார். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார், இப்போ அந்த ஸ்டிக் அது வந்து அந்த மாங்க் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காகவா சார்? அந்த பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாங்க்ஸை ரெப்ரசென்ட் பண்ணணும், பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, மாங்ஸோட ஓட்டை கேஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஓகே, அவங்க தான் வந்து மாங்க் வருவாங்களா சார், இல்லை வந்து அவங்க இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே பாருங்கள், இது இஸ் தி கவுன்சில். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இங்கே பாருங்கள், தீஸ் ஆர் மாங்க்ஸ். ஓகே, இவங்க தான் வந்து பிக்கு. ஏன்னா எல்லாருமே மேல் மாங்க்ஸாக இருக்காங்க. இவங்க பேர் பிக்கு. ஓகே, இவங்க வந்து உபசாக்கி. ஏன்னா இவங்க வர்ஷிப்பர்ஸ், தே ஆர் நாட் மாங்க்ஸ். ஓகே, நார்மல் வர்ஷிப்பர்ஸ். இப்போ இவங்களோட பிரசிடென்ட் இவர் இருக்காருன்னு வைங்க, இவங்களை எலெக்ட் பண்ணுறது இவங்கெல்லாம் சேர்ந்து தான் எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த எலெக்ஷன் எப்படின்னா ஒரு பேலட் ஓட்டிங் நடக்கும். ஒரு ஸ்டிக்கை வச்சு, இப்போ 2 பேர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா லாங்கர் ஸ்டிக் அண்ட் ஷார்ட்டர் ஸ்டிக் அதை வச்சு கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, எந்த ஸ்டிக் நம்பர் ஆஃப் அதிகமான ஸ்டிக்ஸ் இருக்கோ அவங்க வந்து ஹில் பி எலெக்டட் அஸ் தி சங்கத்தீரா.
he'll be the head of the sangha. ஓகே, அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தே ஹேட் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இது எங்கெல்லாம் மெயின்ஸில் எலெக்ஷன்ஸ் பற்றி எழுதும்போது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் தமிழ் நீங்கள் இந்த கான்செப்டை எலெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஸ்ஏ ரைட்டிங், இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த யூனோ தி பேலட் ஓட்டிங் அண்ட் குவாரம் இதை பற்றிலாம் நீங்கள் வந்து இதில் எழுதலாம். ஓகே, இப்போ பேலட் ஓட்டிங்கோட சலக்கா, எஸ்ஏஎல்ஏகே சலக்கா அப்படிங்கிறது புத்திசமில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் போட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் போட்டே எழுதலாம். சரி, ஓகே, இது நீங்கள் எழுதலாம். டன். ஓகே, அண்ட் தி ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆரிஜினேட்டட் இன் இந்தியா. ஓகே, it originated in India and after Ashoka's patronage it spread to Sri Lanka, then Tibet. Okay, இது என்னன்னா இங்கே வந்து ட்ராவலர்ஸ்னால spread to Tibet, சைனா, கொரியா. ஓகே, இதெல்லாம் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு செஞ்சுரியில் நடந்துச்சு. அண்ட் சைனா அண்ட் ஜப்பான், கொரியாவில் வந்து புத்திசம் இந்தியாவை விட அதிகமான பாப்புலேஷனில் இருக்காங்க. ஓகே, இப்போ அங்கே இது பண்ணுறவங்க. அதே மாதிரி கம்போடியா, இந்த மாதிரி நார்த் சவுத் ஈஸ்டர்ன் நேஷன்ஸ். ஓகே, இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆணுச்சு. ஓகே, ஹிந்துசமும் ஒரு டைமில் இங்கே அதிகமாக ஸ்ப்ரெட் ஆணுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்த இன்வேஷன்ஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியா, தாய்லாந்து, இங்கெல்லாம் வந்து தாய்லாண்டில் இப்போயும் ஹிந்துசம் நிறைய பேர் இருக்காங்க. மலேசியாலலாம் வந்து ஹிந்துசம் அதிகமாக இருந்துச்சு. தென் புத்திசம், தென் மறுபடியும் ஹிந்துசம், அப்புறமேட்டுக்கு தே கன்வெர்டட் டு முஸ்லீம். இந்தோனேஷியாலையும் அதே மாதிரி தான். இந்தோனேஷியாவில் தே கம்ப்ளீட்லி ஹிந்துஸ். இந்தோனேஷியாவில் ஹிந்துஸ், தென் புத்திஸ்ட், தென் ஹிந்துஸ், தென் தேர் முஸ்லிம்ஸ். ஓகே, இன்வேஷன் அதனால். ஓகே, இது இந்த இடத்துல ஹிந்துஸ் மறுபடியும் வந்தது காரணமும் அப்போ நடந்த ஹிந்து கிங்ஸோட இன்வேஷனால். ஓகே ஓகே சார், ஒன் செகண்ட் சார், அதில் அந்த எல்லோ கலர் மார்க் பண்ணிக்கிறது என்ன சார்? இது வந்து மகாயானா, இது நம்ம பார்ப்போம். மகாயானா, தெரவாடா. ஓகே, ஹினாயானா, மகாயானான்னு சொல்லுவாங்க. லோவர் வெஹிக்கிள், கிரேட்டர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்கலாம். இது வந்து ரெட் கலர் வந்து பர்த் பிளேஸ். இவங்க தே ஃபாலோட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் புத்திசம். ஹினாயன் அது நம்ம பார்க்கலாம், நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம், கம்மிங் இதில். ஓகே, இந்த கவுன்சில்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமாக வந்திருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. there were actually 4 councils, 4 புத்திஸ்ட் கவுன்சில் ஆஃப்டர் த டெத் ஆஃப் புத்தா வந்து மகாபரிநிர்வாணா, டெத் அப்படிங்கிறத மகாபரிநிர்வாணா அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ மகாபரிநிர்வாணாக்கு அப்புறமேட்டுக்கு நடந்த 4 கவுன்சில்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட், ஃபோர்த்து. ஃபர்ஸ்ட் கவுன்சில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா இப்படி தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சில் வாஸ் ஹெல்ட் அட் ராஜ்கிர். இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே, ஸோ மகா கசப்பா அவரோட டைரக்ட் டிசைபிள். ஓகே, அவர் தான் வந்து இதை ப்ரிசைட் பண்ணார். ஓகே, ஸோ இதில் 2 டெக்ஸ்ட். ஓகே, 2 டெக்ஸ்ட் ஆஃப் புத்திசம், வெரி இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட். வினய பிட்டக்கா, உப்பாலி அப்படிங்கிற, நம்ம பார்த்தோம் இல்லையா, உப்பாலி அப்படிங்கிற டிசைபிள், இவர் இதை வந்து சப்மிட் பண்ணார் உப்பாலி இந்த கவுன்சிலில். அண்ட் சுத்த பிட்டக்கா அப்படிங்கிறத ஆனந்தா, புத்தாவோட டிசைபிள் ஆனந்தா, அவர் சப்மிட் பண்ணார். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் கவுன்சில். ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சிலில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இட் வாஸ் ஹெல்ட் அட் ராஜ்கிர், தென் it was presided by Mahakasapa, his disciple, and then Vinaya Pitaka and Sutta Pitaka texts were presented in the first council. இது பண்ணவர் உப்பாலி and ஆனந்தா. ஓகே, then இதை பேட்டர்னைஸ் பண்ண கிங் ஒருத்தர் இருக்கார். அந்த கிங் பேர் ஓகே, நான் வில் கம் அப் வித் தட். ஓகே, செகண்ட் கவுன்சிலில் வந்து இட் வாஸ் presided by சப்கமி. ஓகே, ஸோ வினய பிட்டக்கா அதில் என்ன அப்படின்னா சம் பார்ட்ஸ் வேர் சேஞ்ச்டு. ஓகே, இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். அண்ட் சங்கா வந்து ஆர்த்தடாக்ஸ் அண்ட் அன்ஆர்த்தடாக்ஸ் சங்காஸாக டிவைட் ஆனிச்சு. ஓகே, ஆர்த்தடாக்ஸ் அண்ட் அன்ஆர்த்தடாக்ஸ். தென் தேர்ட் கவுன்சில் வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து ப்ரிசைடட் பை மொகப்பள்ளி புட்டட்டிசு. ஓகே, ஸோ ஹி வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் உபகுப்தா. ஓகே, இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க.
மொஹபலி புட்டடிசு. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா த்ரீ பிட்டகாஸ் ஆஃப் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, சுத்த பிட்டகா, வினய பிட்டகா அண்ட் நியூ பிட்டகா வாஸ் ஆடட். பிட்டகா அப்படின்னா கம்பைலேஷன் ஆஃப் புத்தாவோட டீச்சிங்ஸ். ஓகே, அபிதம்ம பிட்டகா. ஓகே, சுத்த பிட்டகா, அபிதம்ம பிட்டகா, வினய பிட்டகா, இது மூணும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அபிதம்ம பிட்டகா, சுத்த பிட்டகா அண்டு வினய பிட்டகா. ஓகே, ஸோ இது மூணுத்தையும் கம்பைல் பண்ணி த்ரீ பிட்டகா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. ஓகே, தென் ஃபோர்த் கவுன்சில். இப்போ தேர்ட் கவுன்சில் வந்து பாட்லிபுத்ரா நடந்துச்சு. செகண்ட் கவுன்சில் வந்து வைசாலியில் நடந்துச்சு. ஓகே, ஸோ ராஜ்கிர், வைசாலி அண்ட் பாட்லிபுத்ரா தேர்ட் அண்ட் ஃபோர்த் கவுன்சில் காஷ்மீரில் நடந்துச்சு. ஓகே, ஸோ இட் வாஸ் பிரசிடட் பை வசுமித்ரா அண்ட் கன்வீன் பை கனிஷ்கா. ஓகே, ஸோ இதில் தான் வந்து மகாயானா அண்ட் ஹினாயனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டிவிஷனாக பிரிஞ்சிச்சு. ஓகே, இந்த இதில் தான் வந்து ரெண்டு டிவிஷனாக புத்திசம் பிரிஞ்சிச்சு, மகாயானா அண்டு ஹினாயனா. ஓகே, ஸோ இந்த மகாயானாவில் ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்குது, மகாசங்கிகா அண்டு சர்வஸ்திவித்வா. ஓகே, இதில் வந்து ரெண்டு டிவிஷன் இருக்குது, ஸ்தவிர்வதின் மகா விபாஷா. இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, இதில் மெயின்ஸ்லேயும் நீங்கள் எழுத போகிறது கிடையாது. ஓகே, மெயின்ஸ்லேயும் இதெல்லாம் எழுத போகிறது கிடையாது. ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரி மெயின்ஸில் இல்லை. ஓகே, ஸோ இதில் இந்த வேர்ட்ஸை வந்து எப்படின்னா, இது நீங்கள் படிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்காமல் இதை பார்த்தா தெரிகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ஷுவலாக தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் மகாயானா அண்ட் ஹினாயனா. அண்ட் அது கீழே வந்து இந்த மாதிரி ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது, ரெண்டு சப்டிவிஷன் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. இது லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா போதும். ஓகே, ஸோ இதில் நம்பர் ஆஃப் செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தி சப்டிவிஷன் ஆஃப் மகாயானா, அதில் ரெண்டு சப்டிவிஷனில் மகா சங்கிகாவில் 8 செக்ஸ் அண்டு ஸ்தவிரவாதீன் இதில் வந்து 11 செக்ஸ். ஓகே, ஸோ இதுக்குள்ளே இன்னும் டீட்டெயில்டாக போக வேணாம். ஓகே, ஸோ இதில் வந்து மகாயானா வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தெரவாடா. ஓகே, அப்படிங்கிற ஒரு செக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது okay, we'll go with the Hinayana and Mahayana. Okay, so இப்போ ஹினாயனா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லெஸர் பாத். ஓகே, they are true to the teachings of Buddha. ஓகே, இதில் என்ன அப்படின்னா மகாயானாவுக்கும் ஹினாயனாவுக்கும் இருக்க ஒரு கிரேட்டர் டிஃப்ரென்ஸ், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, மகாயானா அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ரிக்டர் ஃபார்ம் ஆஃப் ஒரு புத்திசம். ஹினாயனா அப்படிங்கிறது ஒரு லைட்டர் ஃபார்ம் ஆஃப் புத்திசம் கம்பேரிட்டிவ்லி. ஓகே, ஸோ இதில் வந்து 1 minute. ஓகே, சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். ஹினாயனா அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டர் ஃபார்ம் ஆஃப் புத்திசம், அது புத்தா சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணது. ஓகே, தி கிரேட் அவங்க வந்து ஒரே ஒரு புத்தர் தான் இருந்தாருன்னு பிலீவ் பண்ணாங்க, அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. ஓகே, அண்ட் தே பேட்டர்னைஸ்ட் தி சங்கா. ஓகே, அண்ட் இந்த ஃபோர்த் கவுன்சிலை வந்து அவங்க மதிக்கலை. ஓகே, ஸோ இந்த இதில் இந்த ஹினாயனால தே டிட் நாட் காட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அங்கே இடமே இல்லாமல் இருந்துச்சு. ஓகே, இதுதான் ஹினாயனா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இட் வாஸ் பேட்டர்னைஸ்ட் பை த கிரேட் கிங் அசோகா. ஓகே, அண்ட் இட் இஸ் பாப்புலர் இன் சிலோன், பர்மா, தாய்லாந்து, கம்போடியா. அண்ட் இப்போ மகாயானா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் கிரேட்டர் வெஹிக்கிள். இதில் என்ன அப்படின்னா தே ஹேட் அ காட் கால்ட் போதித்சுவா. ஓகே, அவரு புத்தாக்குன்னு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. ஓகே, அவருக்குன்னு ஒரு காடு மாதிரி அவர் வந்து மறுபடியும் பேட்டர்னைஸ் பண்ணாங்க. ஓகே, புத்தா என்ன சொன்னார், காட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவசியமே இல்லைன்னாங்க, ஆனால் புத்தரையே வந்து அவங்க வந்து காடாக மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த இதில் தே ஹேட் மல்டிபிள் ஃபார்ம் ஃபார் புத்தா. ஓகே, ஸோ தே தாட் தட் ஆஃப்டர் புத்தா தே ஹேட் 6 புத்தாஸ் வந்து பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி தே பிலீவ். ஓகே,
The first Buddha is Vipassi and Sikhi, Visvabu, okay, Krakuchanda, Kanagamuni and Keshapa. Okay, ஸோ இப்போ என்ன அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னா சாங்கிய முனி அப்படிங்கிறது he is a great Buddha. Okay, the Muni from the Sankhya, okay, Sankhya dynasty, அவங்களுக்கு தான் வந்து சாங்கிய முனி. So who was Sankhya Muni? The presider of a great Gautama Buddha அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா it's a wrong statement because Sankhya Muni is he himself the great Buddha. Okay, ஸோ இந்த 6 புத்தாஸோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. விபசி, சிக்கி, விஸ்வாபு, கரகுச்சந்தா, கனகமுனி அண்ட் கேஷபா. ஓகே, ஸோ இதில் கொஸ்டின் அப்படின்னு வந்தால் இதிலேருந்து வரலாம், இல்லாட்டி இந்த 2 இதுலேருந்து வரலாம். ஓகே, 2 மெயின் ஃபிலோசாஃபிக்கல் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த ஃபார்மட் ஆஃப் புத்திசமை ஃபாலோ பண்ணாங்கன்னா அது வந்து ஸ்கூல் ஆஃப் அந்த ஃபார்மட் ஆஃப் புத்திசம், அதுதான் ஸ்கூல்ஸ் அப்படிம்பாங்க, இந்த ஃபிலோசாஃபிக்கல் ஸ்கூல்ஸ். ஓகே, இது ஜெயினிசம் அண்ட் ஹிந்துசமில் இன்னும் நிறைய வரும். பக்தி மூமெண்ட்ஸில் வந்து இந்த ஸ்கூல்ஸ் பற்றி நிறைய ஸ்கூல்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ மத்தியமிகா அண்ட் யோகச்சாரா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்தியமிகா அண்ட் யோகச்சாரா, just make a note of it. So the 2 schools of Mahayana Buddhism அப்படின்னு சொல்லி question வந்துச்சு அப்படின்னா they are Madhyamika and Yogacara. சார் ஒரு நிமிஷம் சார், அந்த 6 பேர் சொன்னீங்களா சார், அவங்க வந்து அவங்க பசங்களா சார்? இல்ல அவங்களோட அடுத்தடுத்து, அதாவது இப்போ ஓஷோ இருக்கார்ல, ஓஷோ வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் இந்த 6 பேர் இல்லாமல் இன்னொரு 4 பேரை எக்ஸ்ட்ராவாக ஹி வாஸ் another ஃபார்ம் ஆஃப் புத்தா அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, பட் தே ஆல்சோ ஃபாலோடு புத்திசம் ஆர் தி டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா. ஓகே, ஆர் அவரோட புத்தாவோட டீச்சிங்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா கூட ஒரு ஏஸ்தட்டிக் லைஃப், அதாவது அவே ஃப்ரம் லக்ஸுரியஸ் லைஃப் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்கள கூட புத்தாவா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்ந்தவங்க தான் இவங்க இந்த 6 பேரும். ஓகே, இவங்களுக்கும் புத்தாவுக்கும் டைரக்ட் கனெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை, பட் தேவர் பார்ட் ஆஃப் சங்கா ஆர் தேவர் மாங்ஸ் அந்த மாதிரி, அதனால. ஓகே, பட் இவங்க 6 பேரை நான் புத்திஸ்ட் தான். அசோகர் அவரு பேரு சொல்லல. எதுமா? அசோகர் இருக்காரா சார், எம்பரர், அவரு பேர் சொல்லல. யார் பேரு? அசோகர் இருக்கார்ல சார். ஆமா, இல்ல இவங்க 6 பேருமே வந்து தே லிவ்ட் அஸ் மாங்ஸ். ஓகே, மாங்ஸா வாழ்ந்து சங்கால இருந்து புத்திஸ்ட் கவுன்சிலில் இருந்து அப்படி வந்தவங்க இவங்க எல்லாருமே. ஓகே, அதனால தான் இவங்க 6 பேரையும் இந்த மகாயானா புத்திசமில் அடுத்த 6 புத்தாஸா தே ஆர் கன்சிடரிங். ஓகே சார், அப்போ சாங்கிய முனிங்கிறவர் புத்தா, அவர் பேர் தான் சாங்கிய முனி. ஓகே, கொஸ்டின் வந்து சாங்கிய முனி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சாங்கியா அப்படிங்கிற கிளேன், அவரோட கிளேன் பேர் நம்ம பார்த்தோம் இல்லையா, சாங்கியா அப்படிங்கிற கிளேனு. ஸோ அந்த கிளேன்லேருந்து வந்த ஆள் அவர் தான் முனி, அவர் தான் சாங்கிய முனி தான் புத்தா, த கிரேட் புத்தா. ஓகே ஓகே, இந்த இடத்துல வந்து நகலி சாகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அசோகாவோட எடிக்ட், இட் வாஸ் எரெக்டட் இன் ஹானர் ஆஃப் கனகமுனி. இந்த இடத்துல கனகமுனிங்கிற புத்தா பார்க்குறோம்ல, இந்த கனகமுனிங்கிற இதுதான் இந்த அசோகாவோட எடிக்ட். ஓகே, இந்த மாதிரியான பில்லர்ஸ் நிறைய இடத்துல, அசோகாவுடைய பில்லர்ஸ் நிறைய இடத்துல இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. ஓகே, இட் சிம்பிளைஸ்டு ஹிஸ் பவர் அண்ட் மைட் ஆஸ் வெல். ஓகே, சிம்பிளைஸ்டு த பவர் அண்ட் மைட் அண்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹிஸ் டெரிட்டரி. ஓகே, ஹிஸ் கிங்டம், அந்த கிங்டமோட எக்ஸ்டென்ட், இந்தியா ஃபுல்லாக எப்படி வந்து என்னோட கிங்டம் பெருசாக விரிஞ்சிருக்குதுங்கிற அந்த மைட்டை காட்டுறதுக்கான எரெக்ட் பண்ணப்பட்ட பில்லர். பட் அந்த ஏரியாவில் இருக்க மக்களோட அந்த நன்மதிப்பை பெறணுங்கிறதுக்காக இது ரிலீஜியஸ் பில்லராக அவர் கன்வெர்ட் பண்ணி எந்த ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா, அண்ட் ஆல்சோ டு ப்ரீச் ஹிஸ் ரிலீஜியன். ஓகே, தோ ஆஃப்டர் கலிங்கா வார் அசோகா டுக் புத்திசம், அந்த புத்திசம்ங்கிற அந்த ரிலீஜனுக்குள்ளே போனாலுமே கூட வாட் ஹீ டிட் வாஸ் தட் ஹீ டிட் நாட் லீவ் ஹிஸ் கிங்டம் ஆர் ஹீ டிட் நாட் லீவ் எனி
அவரோட ஆர்மியை அவர் வந்து டிசால்வ் பண்ணலை. ஓகே, ஃபார் his செல்ஃப் டிஃபென்ஸ் he kept his army and even he had multiple campaigns. அதுக்கப்புறமேட்டுக்கும் வார் போனார்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஓகே, ஓகே. ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் மகாயானா புத்திசமில் இருக்க புத்தாவோட இது. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் கொடுத்து அவங்கள காடாகவே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பவர் கொடுத்து ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு பவர் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் அமிதாபா, பவுண்ட்லெஸ் லைட். ஓகே, the believers thought that he established the pure land. Okay, then அவலோகிதேஸ்வரா. ஓகே, இவரை பத்மபாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பத்மபாணி அப்படிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பத்மபாணி அப்படிங்கிற காட் இஸ் ரிலேட்டட் டு என்ன ஃபார்ம் ஆஃப் புத்திசம் அப்படின்னா, இதுக்கப்புறம் வஜ்ராயனா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது மகாயனா. ஓகே, ஸோ இந்த பத்மபாணி, அவலோகிதேஸ்வரா அண்ட் மஞ்சுஸ்ரீ. ஓகே, மஞ்சுஸ்ரீ காட் ஆஃப் விஸ்டம். ஓகே, ஸோ வைரோச்சனா. ஓகே, இல்யூஷன் அண்ட் இதை பற்றின இது சம்மந்தப்பட்ட காட். ஓகே, அண்ட் சமந்தபத்ரா. ஓகே, ஆஸ்பீஷியஸ் காட் அண்ட் ஹீ இஸ் கால்ட் அஸ் தி வீல் பியரர். ஓகே, இந்த 5 காட். இதில் வந்து இந்த அமிதாபா அண்டு பத்மபாணி இதை பற்றி யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இது ரிப்பீட் ஆகலாம் ஆர் இந்த மஞ்சுஸ்ரீ இந்த கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ஸ் வந்து வரலாம். ஓகே, ஜஸ்ட் ஹாவ் எ லுக் ஆஃப் திஸ். இது நான் இதுலேயும் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த கண்டென்ட்லாம். அண்ட் ஸோ திஸ் இஸ் பத்மபாணி. ஓகே, லோட்டஸ் பியரர். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபார்ம் ஆஃப் புத்தா. ஓகே, மகாயானா புத்திசமில் இருக்க ஃபார்ம்ஸ் ஆஃப் புத்தா. ஓகே, இந்த மாதிரி அபயமுத்ரா, இதுதான் வந்து அபயமுத்ராம்பாங்க. ஸோ இந்த புத்திசமில் அபயமுத்ராங்கிற கான்செப்ட் வந்து மகாயானாலையும் வஜ்ராயனில் இருக்குது. ஓகே, ஹினாயனால் கிடையாது. ஓகே, ஹினாயனால் எல்லா புத்தா ஸ்டாச்சுவுமே மெடிடேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. see here, so this is how he will be meditating. ஸோ இதை தான் எல்லாரையும் அவர் பண்ண சொன்னார். பட் என்ன பண்ணுறது, மக்கள் வந்து they need someone to protect them. ஓகே, அந்த ப்ரொடெக்ஷன் இல்லாமல் அவங்களால வாழ முடியல. நீயே ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பயம், அது வாழ முடியல. அதனால் புத்தாவே புத்தர் என்ன சொன்னார்னா காட் தேவையில்லை அப்படின்னாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா புத்தாவே காடாக மாற்றிட்டாங்க. ஓகே, தென் ஸோ இந்த மகாயானால தேர் ஆர் ஃபியூ டாக்டர்ஸ். ஓகே, மத்தியமிகா அப்படிங்கிற டாக்டர். ஓகே, இட் வாஸ் ப்ரொபோன் பை நாகார்ஜுனா. திஸ் கேன் பி அ கொஸ்டின். இதுக்கு முன்னாடி வரலன்னு நினைக்கிறேன் இந்த இது. ஸோ இதை எழுதிக்கோங்க. த டாக்டர் ஆஃப் மிடில் பொசிஷன் வாஸ் ப்ரொபோன்டு பை நாகார்ஜுனா. இட் இஸ் கால்டு மத்தியமிகா. ஓகே, தென் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தியமிகா, அதாவது ரொம்ப இதுக்குள்ளே போனீங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. ஸோ மத்தியமிகா வாஸ் ப்ரொபோன் பை நாகார்ஜுனா அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் தி டாக்டர் ஆஃப் விஞ்ஞானவதா. ஓகே, விஞ்ஞானவதா. ஓகே, கான்ஷியஸ்னஸ் ஆர் யோகாச்சாரா. ஓகே, த வே ஆஃப் யோகா ஆர் யூனியன், ஃபவுண்டட் பை மைத்ரேயநாதா. ஓகே, மைத்ரேயநாதா. ஓகே, ஸோ இந்த டாக்டரில் வந்து என்னென்னா, இது மகாயானாலே இருக்க இன்னொரு டாக்டர். ஓகே, ஸோ இந்த ஹோல் தே டோல் தட் த ஹோல் யூனிவர்ஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் த மைண்ட் ஆஃப் தி பர்சீவர். ஒருத்தரோட மைண்டு தான் வந்து எல்லாமே, இந்த ஹோல் யூனிவர்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது இந்த ஒருத்தரோட மைண்ட் தான் அப்படிங்கிறது. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது விஞ்ஞானவதா ஒரு டாக்டர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஆர் யோகாச்சாரா was founded by Maitreyanatha. Okay, Maitreyanatha, Vijnanavada and Nagarjuna Madhyamika. So இப்போ இந்த நாகார்ஜுனா அப்படிங்கிறது யாருன்னா, he is just a monk, yet another monk, ஒரு ஃபேமஸ் monk புத்திசமில். அந்த ஒரு monk வந்து சொன்ன ஒரு டாக்டர்னா ஒரு ஃபிலாசபி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இதில் ஒரு மகாயானால ஒரு ஃபிலாசபி. ஓகே, மிடில் பொசிஷன் அப்படிங்கிறது. ஓகே,
தென் அதே மாதிரி விஞ்ஞானவடா அப்படிங்கிறது டாக்டர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ஓகே, ஆர் யோகாச்சாரா. இதை சொன்னவர் யார் அப்படின்னா மைத்ரேயநாதா. இது உள்ள நான் டீட்டெயில்டாக போகாத காரணம் என்னென்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பும் இதெல்லாம் தேவையும் இல்லை யூபிஎஸ்சிக்கு. ஓகே, இந்த 2 வார்த்தை தான் தேவை, மைத்ரேயநாதா விஞ்ஞானவதா அண்ட் நாகார்ஜுனா ப்ரொபவுண்ட் மத்தியமிகா. ஓகே, ஸோ அதர் இம்பார்ட்டண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் மாங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசங்கா அண்ட் வசவ பந்து. ஓகே, இவங்க சில புக்ஸ் எழுதியிருப்பாங்க, பட் அதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெரவாடானா ஹினாயனா. ஓகே, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹினாயனா அண்ட் மகாயனா புத்திசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே இன்டென்ஸ் டெடிகேஷன் அண்ட் டைம் கன்சியூமிங் எஃபர்ட். ஓகே, கம்ப்ளீட்டாக புத்தா சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி அது திரும்பி மற்றவங்கள்ட்ட போய் சொல்லி இந்த மாதிரியானது. ஓகே, பட் மகாயானால என்லைட்மெண்ட் இஸ் அச்சீவ் த்ரூ நார்மல் லைஃப். ஓகே, ஸோ இந்த மகாயானா அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சே நம்ம சொல்லலாம். இது இன்டென்ஸ் டெடிகேட்டட் அண்ட் டைம் கன்சியூமிங், ரேதர் இது வந்து என்லைட்மெண்ட் இஸ் அச்சீவ் த்ரூ நார்மல் லைஃப். ஸோ ஜெயினிசம் வந்து அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் அதோட இது இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இட் வாஸ் வெரி இன்டென்ஸ் அண்டு இட்ஸ் நார்மல் மக்களுக்கு சம்மந்தமான ஒரு லிங்க் இல்லாமல் போனதுக்கு தான் ரீசன். ஸோ அந்த இதை பார்த்த புத்திசம் என்ன பண்ணாங்க அப்படின்னா புத்திசமும் அந்த மாதிரி டிக்ளைன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மகாயானா அப்படிங்கிற ஒரு செக்டை கொண்டு வந்தாங்க ஃபார் த நார்மல் பீப்புள் டு ஃபாலோ த செக்ட். ஓகே, ஸோ இஃப் தே ஆர் கோயிங் டு நார்மல் பீப்புள் ஃபாலோ பண்ண முடியாமல் ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அட் எனி காஸ்ட்டு இந்த செக்ட் இந்த ரிலீஜன் இந்த புத்திசம் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால அவங்களையும் இன்க்ளூட் பண்ணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த மகாயானா அப்படிங்கிற செக்ட். ஸோ அவங்க ஆல்ரெடி கும்பிட்டுருக்க கடவுள்களை அதை இன்னொரு ஃபார்மாக இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணது தான். ஸோ வில் see அதர் டிஃப்ரென்சஸ். ஸோ ஹியர் தி நிர்வாணா இஸ் அச்சீவ்ட் இஸ் தி அல்டிமேட் கோல் ஆஃப் தெரவாடா புத்திசம். ஓகே, இங்கே வந்து தே ஓவ் டு ரீபார்ன் இன் ஆர்டர் டு ஹெல்ப் அதர் சென்டியன்ட் பீயிங்ஸ் ரீச் நிர்வாணா ஃபர்ஸ்ட். இதில் என்ன இதான் சிம்பிள், இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம். ஓகே, கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கிறதுக்கான காரணம். ஆனால் நாங்களும் புத்தா சொன்னதை கேட்குறோம் அப்படின்னா அந்த ஒரு கில்ட் கான்ஷியஸ் இல்லாமல் இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் மட்டுமே போதும். அண்ட் இது எங்கெங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா திஸ் தெரவாடா மூவ் டு சவுத் அண்ட் வெஸ்ட் கவரிங் இண்டோ சைனா அண்ட் ஸ்ரீலங்கா. அண்ட் திஸ் மகாயானா it is being followed in China, Korea, Japan and Tibet. Okay, and so இது வந்து Theravada வந்து completely Pali language and here it is Sanskrit. மகாயானா வந்து Sanskrit language தான் நிறைய இருக்கு. ஸோ சைனாவுக்கு மூவ் ஆன இதுலேயும் சில சான்ஸ்கிரிட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நவ் வஜ்ராயனா மகாயானா அண்ட் ஹினாயனா இந்த 2 செக்ட் ஆஃப் புத்திசமோட இன்னொரு ஃபார்மேட் தான் இந்த வஜ்ராயனா. ஓகே, இதில் என்ன அப்படின்னா they believed that Buddha had magical powers அப்படிங்கிறது, and they also believed that their spiritual gurus will also have magical powers அப்படின்ட்டு. Okay, so followers attained by acquiring magical power which they called Vajra. Okay, so இது என்ன அப்படின்னா Buddha had magical powers and he is magical அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஓகே, அதை பிலீவ் பண்ணாங்க. அண்ட் they also believed in spells, formulas, okay, and rituals. இது எல்லாத்தையுமே வந்து பிலீவ் பண்ணாங்க. ஸோ எதுக்கு ஆப்போசிட்டாக புத்தா இருந்தாரோ அதையே வந்து புத்தாவே காடாக்கி அது எல்லாத்தையும் மறுபடியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த இது வஜ்ராயனா ஹேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இந்தியன் cultural influence and the influence of Hinduism at large. Okay, ஸோ வஜ்ராயனில் இதுக்கு மேலே இது தேவையில்லை. தென் ஸோ தி ஃபாலோவிங் இதில் வந்து புத்திசம் எப்படி மறுபடியும் எவால்வ் ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 காட்ஸ் ஆஃப் ஹிந்துசம் அவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் லார்ட் கணேஷா, விஷ்ணு, இந்த மாதிரியான இது எல்லாத்தையும் வந்து they started including into their ரிலீஜன். அதுதான் வந்து தியானி புத்திசம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே,
ஸோ இட்ஸ் ஆல்சோ செக்ட் ஆஃப் another செக்ட் ஆஃப் டிவைடட் சப்செக்ஷன் ஆஃப் மகாயானா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ இதில் என்ன அப்படின்னா தே ஹேட் அ ஹைரார்கி ஆஃப் காட்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் மேலே வந்து இருந்தவர் வந்து புத்தா. ஓகே, எல்லாருக்கும் மேலே வந்து இருந்தது புத்தா. அண்ட் எல்லாருக்கும் வந்து தே கேவ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர், ஓகே, லோட்டஸோடு சேர்த்து ஃபயர் அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காடுக்கும் தே கேவ் ஒரு பவர் கொடுத்தாங்க. ஓகே, அந்த பவர் கொடுத்து ஒருத்தர் கீழே ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைரார்கி ஆஃப் தி காட் அண்ட் காடஸஸ் தி ஃபார்ம்ட் இட். ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது த லிட்ரேச்சர்ஸ். ஓகே, Sir, I just have a small doubt. சொல்லுங்கம்மா சொல்லுங்கள். Sir, like இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பட் தேர் இஸ் அ காமன் டாக்ல, இப்போ புத்தாவோட இமேஜ், ஐ மீன் புத்தாவோட இதுவை வந்து மறக்க வைக்கிறதுக்காக தான் லைக் விநாயகர் மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க ஹிந்துவிசம். ஸோ லைக் புத்தர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போத்தேயா மாதிரி ஒரு ட்ரீ கடியில தான் இருப்பாருன்னா, லைக் வி கேன் ஃபைண்ட் விநாயகர் ஸ்டாச்சு ஆல்சோ அண்டர் த ட்ரீ. அந்த ரிசம்பிளன்ஸ் உடைக்க தானே ஹிந்துவிசம்ல அது மாதிரி புத்திசம் உடைக்க தானே கொண்டே வந்தாங்க. பட் இதுல வந்து புத்திசமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், இது எல்லாமே இங்கே பாருங்கள் நீங்கள், அதாவது சிம்பிள், ஒரு ரிலீஜன்லேருந்து இன்னொரு ரிலீஜனுக்கு ஆளுங்க மைக்ரேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ரிலீஜியஸ் ஹெட்டோட வேலை. ஓகே, ஸோ இப்போ எப்படி இப்போ விநாயகரை இங்கே கொண்டு வந்தபோது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விநாயகரே ஒரு காடாக அவங்க கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே யாரும் கன்வெர்ட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு. ஓகே, அவங்கவுங்க சைக்கிள் அவங்கவுங்களோட ஆளுங்க அப்படியே ரீட்டைன் ஆகணும் அண்ட் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆசை. ஓகே, ஸோ அதுக்காக பண்ணதான். இங்கே வந்து என்ன அப்படின்னா எல்லாருமே ஒரே கல்ச்சுரல் சைடில் இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நடக்கிற இப்போ கிறிஸ்டின் கன்வர்ஷன் ஒரு இஸ்லாமிக் கன்வர்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம அதாவது அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கல்ச்சுரல் பாண்டிங் இருக்காது. ஓகே, இப்போ எப்படின்னா இப்போ கிறிஸ்டின்ஸ் வந்து இப்போ அவங்கள வந்து பரி பண்ணும்போது அவங்கள வந்து ஒரு பாக்ஸில் வச்சு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸ் இது பண்ணும்போது அவங்களோட ரிச்சுவல்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் ரிச்சுவல்ஸ். ஓகே, இப்போ இஸ்லாமிக் ரிச்சுவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற ரிச்சுவல்ஸ் அண்ட் we do not have similar bonding with them. ஓகே, அது லைக் ஒரு 300-400 இயர்ஸ்க்கு அப்புறமே முன்னாடி வந்த பாண்டிங் தான். பட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புத்திசம் அண்ட் ஜெயினிசமில் இருக்கிறவங்க தே லிவ்ட் அமாங் ஹிந்துஸ். ஓகே, இங்கே இருக்க கல்ச்சர் இங்கே இருந்து இந்த ரிலீஜன்லேருந்து அந்த ரிலீஜனுக்கு போய் மறுபடியும் அந்த ரிலீஜன் இந்த மாதிரி ஆனவங்க அப்படிங்கிறதுனால இங்கே இருக்க காடியை அவங்களும் போட்டுக்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிறிஸ்டியானிட்டிலே வந்து மாதா வர்ஷிப் வந்து இங்கே இந்தியாவில் ரொம்ப அதிகம். ஓகே, இதே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா தே டு நாட் மதர் மேரி வந்து அந்தளவுக்கு அவங்க வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. ஓகே, they say there is only one god, only they believe only in the son of the god. ஓகே, அது யார் அப்படின்னா ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்னொரு ரிலவன்ஸ் எப்படின்னா இங்கே வந்து அம்மனை கும்பிட்டு இருந்தாங்க, அம்மனை கும்பிட்டு இருக்கும்போது மாதாவை கும்பிட்றாங்க. ஓகே, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் சாமி கும்பிடுவாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி மாலை போடுவாங்க. இங்கே வந்து அம்மன் கோயிலுக்கு மாலை போட்டு போனோம்னா அங்கே வந்து மாதா கோயிலுக்கு மாலை போட்டு போவாங்க. அவ்வளோதான், அங்கே இருக்க சிம்பிள் தான் டிஃபர் ஆகுமே தவிர they'll have some relevance. ஓகே, இங்கேயும் கொடியேற்றுவாங்க, மாதா கோயிலையும் கொடியேற்றுவாங்க, இங்கே அம்மன் கோயிலையும் கொடியேற்றுவாங்க. ஓகே, இதுதான் வந்து கல்ச்சுரல் ரிலவன்ஸ். ஓகே, ரிலீஜன் வேறுபட்டாலும் கல்ச்சுரலி they will be similar. நாளைக்கே வந்து இங்கே ஜீசஸுங்கிற பேரை மாற்றி அவர் தாடியோட ஒரு சாமியார், அவர் தான் அந்த ஊர் சாமியார்னு சொல்லிட்டு நம்ம கோயிலில் கொண்டு வந்து வச்சாலும் வைப்பாங்க. ஓகே, சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ புத்தாவே வந்து அவர் வந்து 10வது அவதாரம், இப்போ விஷ்ணுவோட 10வது அவதாரம் அப்படின்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, பட் அந்த 9 அவதாரமே எதுக்கு அப்படின்னா லாஸ்ட்டு கலியுகத்தோட எண்டில் தான் வந்து அந்த கலியுகத்தை அழிக்கிறதுக்கு தான் அந்த லாஸ்ட் அவதாரம் கல்கி அவதாரம் அப்படின்ட்டு இதில் இருக்குது, லிட்ரேச்சரில் இருக்குது. பட் வந்து இவங்க 10வதாக புத்தாவே பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளை வந்து அந்தந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு. ஓகே, லைக் அப்போ இந்துவிசம் இஸ் a old one, புத்திசம் இஸ் old one, லைக் இதுவும் ஒரிஜினேட்டட் லைக் ஹிந்துவிசம் அப்படிங்கிறது ஒரு ரிலீஜனை நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இட்ஸ் ஒரு கம்பைலேஷன் ஆஃப் யூனோ ஃபெய்த்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ். ஓகே, ஒரு கல்ச்சுரல் ரிலவன்ஸ் இருக்க கம்பைலேஷன் ஆஃப் ஃபெய்த்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ், அதுதான் ஹிந்துவிசம் அப்படிங்கிறது. ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் 33 கோடி காட்ஸ் இருக்காங்க ஹிந்துவிசமில். ஓகே, when British were ruling India அவங்க மார்க் பண்ணதே அதுதான், the population of gods is more than that of the population of the people of India அப்படின்ட்டு.
ஓகே, அவ்வளோ பிலீவ்ஸ் இருக்குது இந்தியாவில் வந்து, அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ கல்ச்சுரல் செக்ஸு. ஓகே, ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு இப்போ இந்திரா அப்படின்னா இந்திரா வர்ஷிப் பண்ணுறவங்கன்னா அவரோட பசங்க, அவரோட ஒய்ஃபு, ஓகே, அவங்கள சாமி கும்பிட்றவங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸு, அவங்களோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ட்ரீ மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஹிந்துசம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ரிலீஜனாக கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா சக்தி வர்ஷிப் இருக்குது, வைஷ்ணவித் வர்ஷிப் இருக்குது, சைவிட்ஸ் இருக்காங்க, ஓகே, விநாயகர் வர்ஷிப் இருக்குது, ஓகே, முருகனுக்கு தனியான இது, இந்த மாதிரி தனியான நிறைய இது இருக்குது. இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணதில் ஒரு பெரிய பிளேயர் பக்தி மூமெண்ட்டில் சங்கராச்சாரியார் ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்த்தாரு. ஓகே, இது ஆதி சங்கராச்சாரியா, அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் சங்கராச்சாரியா, இவங்கெல்லாம் இந்த வேலையை பார்த்தாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு ரிலீஜனாக கொண்டு வரணும். அப்பயே அவங்க வந்து ஹிந்துசம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரல. ஓகே, அது ஒரு ஃபார்மாக தான் கொண்டு வந்தாங்க. ஆஃப்டர் தி இன்வேஷன் ஆஃப் தி பிரிட்டிஷ் ரூல் கவர்மெண்ட்டில் தே கேவ் அ நேம் ஃபார் திஸ் ரிலீஜன், ஹிந்துசம். ஹிந்துங்கிறது என்ன, இண்டஸுக்கு இந்த சைடு இருக்கிறதுனால ஹிந்துஸ் தானே அப்படின்னாங்க. அப்புறம் அது இஸ்லாமிக் இன்வேடர்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஹிந்துஸ்தான்ங்கிறத அதை இண்டஸ், இந்தியா, ஓகே, அது ஹிந்து ஹெச் யூஸ் பண்ணாங்க, இந்தியா அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. அதுக்கு ஹிந்துஸ்தான், ஹிந்து அப்படின்ட்டு மாறினுச்சு வரணும்ல. ஓகே ஓகே சார். ஓகே, சரி, நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஜெயினிசம் நெக்ஸ்ட் வீக் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கு அதோட கண்டினியூஸ் வீக்கில் வில் சி த ரிமைனிங் இதையும் ஜெயினிசம் பார்த்துட்டு அண்டு கிங்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஏன்ஷியன்ட் இந்தியாவை முடிப்போம். சரியா, 14th century வரைக்கும் டெல்லி சுல்தானேட்டோட சேர்த்து பார்த்துடலாம் நம்ம எல்லாத்தையும். ஓகே, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸை மட்டும் வில் சி. சார் லைக் மித்தபடி ஏஷியன் இண்டஸ்ட்ரியில் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், லைக் நம்ம கோர்ஸ் பார்த்தாலே ஓகேவா? போதும். இதில் ரெக்கார்ட் கிளாஸஸ் இருக்கும், அதில் பாருங்கள். அண்ட் இண்டஸ் வேலி இன்னொரு தடவை நான் எடுக்கணும். ஆல்ரெடி ஒரு தடவை எடுத்திருக்கேன் கிளாஸு. நான் இன்னொரு தடவை அதில் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்குது. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சார் லைக் அதில் சில வீடியோஸ்லாம் லைக் வீக் 1, வீக் 2, வீக் 3 இருக்குது, அது மாதிரி பார்க்கணும். சிலதெல்லாம் நாட் அப்டேட்டடா இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு அதை பார்த்துட்டு வாங்க, எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வாங்க. மண்டே கிளாஸ் இருக்கா லைக் கரண்ட் அஃபேர்ஸ்? நாளைக்கு இருக்குது. நாளைக்கு நைட்டு நான் டைமிங் அப்டேட் பண்ணுறேன். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ. பை. ஆனால் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கேட்பீங்க? போன வாரம் எடுத்த கரண்ட் அஃபேர்ஸா இல்லை எப்படின்னா? இல்லை, அடுத்த வாரம் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொன்னேன் நான். டிஸ்கஷன் ஓகே. இன்னைக்கு டெஸ்ட் எக்ஸாம் நடக்குது இல்லையா, இன்னைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் நடக்குது. அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறேன். கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன். அந்த 100 கொஸ்டின்ஸை நான் அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வாரம் கொஞ்சம் லார்ஜாக போகும், 2 மணி நேரத்துக்கு மேலே போகும். சரியா? ஓகே, லாங்கர் செஷன் நெக்ஸ்ட் வீக். ஸோ ப்ரிப்பேர் ஃபார் தட். தேங்க்யூண்ணா. ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்கள் லக்ஷ்மண், எதுவும் டவுட் இருக்கா? லக்ஷ்மண்?